in the book of Deuteronomy, chapter 32, verse number 35. பழி வாங்குவதும் பதிலளிப்பதும் எனக்கு உரியது. இது வேற மாதிரி கர்த்தர் சொல்லும்போது, பழி வாங்குதல் எனக்கு உரியது, நானே பதில் செய்வேன் என்று சொன்னார். ரொம்ப தெளிவாய் இந்த வார்த்தை, ரொம்ப தெளிவு. பொதுவாக என்னப்பா இவ்வளோ வசனங்கள் இருக்குதே, எதை தருகிறீர் அப்படின்ட்டு கேட்குறது வழக்கம். கேட்பேன், 66 புஸ்தகங்களில் எத்தனை வசனங்கள் இருக்குது ஐயா, இது எப்படி அப்படின்னு கேட்கும்போது, பொதுவாக ஆண்டவர் கொஞ்ச நேரம் கழித்து அதை கொண்டு வருவார். நேற்று எடுத்த உடனே ஒரு சத்தம், பதில் செய்வேன் அப்படின்னு ஒரு சத்தம். இதுக்கு மிஞ்சி நான் என்ன இன்னைக்கு கேட்க வரேன்? நம் தேவன் எவ்வளவு நல்லவர் என்பதை பாருங்கள். ரொம்ப நல்லவர். அவர் நடத்துகிற வழிகள் வித்தியாசம். அவரை அறிந்த ஜனம் பாக்கியம் உள்ளது. அவரை பற்றி கொண்டிருக்கிற ஜனம் ரொம்ப பாக்கியமான, விசுவாசத்தில் பற்றி கொண்டிருக்கிற ஜனம் ரொம்ப பாக்கியம். ஹல்லேலூயா. நம்ம மேல ரொம்ப நோக்கமாக தான் இருக்காரு, ரொம்ப கரிசனை. ஹல்லேலூயா. அவருக்கு மணவாட்டி வேணும், நமக்கு மணவாளன் வேணும். என்ன சொல்றீங்க? சொல்லலாமே. அவருக்கு மணவாட்டி வேணும், நமக்கு மணவாளன் வேணும். இது இல்லாமல் வாழ முடியாது. அவர் தம்முடைய மணவாட்டியை தம்முடைய சொந்த ரத்தம் சிந்தி சம்பாதித்தார். ஆகவே நம்ம ரொம்ப ரொம்ப நம்மேல் நோக்கமாக இருக்கிற தெய்வம். அல்லேலூயா. நாம் மண் என்று தேவன் அறிவார் என்று எழுதியிருக்கிறார். எல்லாருமே மண்ணு. ஆக அந்த மண்ணுக்குரிய சுபாவங்கள் உண்டு என்பதை ஆண்டவர் அறிவார். இந்த மண்ணுக்குரிய சுபாவங்கள் எந்த யூனிவர்சிட்டியில் போனாலும், எந்த ப்ரொஃபஸராக இருந்தான்னு, எந்த வாத்தியாராக இருந்தான்னு யாரும் மாற்ற முடியாது. ஆண்டவர் ஒரு விண்ணுக்குரியவர் ஒருவர் தான் மாற்ற முடியும். அந்த விண்ணுக்குரியவர் இந்த மண்ணில் காலெடுத்து வைக்காவிட்டால் நம்ம கதி என்னாகிறது சொல்லுங்க. ஆக எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளுகிற நல்ல தெய்வம். ஆமேன். இந்த மண்ணின் வாசனையை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம விட்டு எடுக்கிற தெய்வம். என்ன சொல்ல வர்றீங்கன்னு எனக்கு புரியல. நீங்கள் என்ன சொல்லலாமே? இந்த மண்ணின் வாசனை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துட்டு பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவு வரும் பொழுது இந்த மண்ணுக்குரிய வாசனை சீக்கிரமாக நம்மை விட்டு கடந்து போகும். அதனால தான் தேவாவியானவருடைய அபிஷேகத்துக்காக டெய்லி நம்ம காத்திருந்து ஜெபிக்கணும். அபிஷேகம்தான் நம்மை சுத்தமாக்கும், வசனம் நம்மை சுத்தமாக்கும். அப்போது யோவான் 15வது அதிகாரத்தில், இது வசனம் இல்லை, நான் சொல்கிறது குறுக்கில் வர்றதுனால சொல்லுகிறேன். யோவான் 15, 1, 2, 3 வசனங்களை பாருங்களேன். ஜான் சாப்டர் 15, 1, 2 and 3. சும்மா ஒரு சைடாக வர்றதுக்காக சொல்கிறேன். ஆமாம், திராட்சை தோட்டக்காரர் என்னில் பாருங்க, அதைத்தான் ஆண்டவர். இது சப்ஜெக்ட் கொஞ்சம் சைடில் போயிருக்கிறேன், அதனால் இது கொஞ்சம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அங்கே போகலாம், பார்த்துட்டு போகலாம். அப்போது கனி கொடுக்க ஒரு ஆசைப்படுகிற, எதிர்பார்க்கிற தெய்வம் என்பதை கண்கூடாக இந்த வசனத்திலேருந்து நம்ம பார்க்குறோம். இல்லையா? இப்போ ஆவிக்குரிய கனிகள், ஜீவியத்தில் கனிகள், ஊழியத்தின் கனிகள் நிறைய ஏரியாவில், எல்லா ஏரியாலையும் கனி. யோசேப்பு கனி தரும் திராட்சை செடி. அவனுடைய கொடியானது சுவரின் மேல் படர்ந்தது என்று வாசிக்கிறோம். அப்போது கனி கொடுத்துட்டு அந்த கொடி படரும்போது அது படர்ற இடமெல்லாம் கனியாக இருக்கும். அது சந்தோஷமாக இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
சும்மா கனி கொடுக்காம ஒரு செடி படர்ந்துக்கிட்டே போகுதுன்னா என்ன சொல்லுவோன்னு, இது எதுக்கு இந்த மாதிரி படருதுன்ட்டு வெட்டி விட்டுருவோம். அதுபோல தான் என்னில் கனி கொடுக்கிற கொடி எதுவோ அதை கொடாது இருக்கிற கடி எது அதை அறுத்து போடுகிறார்னு ரொம்ப தெளிவாய் ஆண்டவராகிய நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். அப்போது ஜீவியத்தை குறித்து இருக்கிறது. அப்போ கனி கொடுக்கிற ஒரு செடியாக இருந்தால் அதை இன்னும் நான் சுத்தம் பண்ணுவேங்கிறார், ரொம்ப சுத்தம் பண்ணுவேங்கிறார். இந்த சப்ஜெக்ட் நம்ம தெளிவாய் மனதில் வைத்துக்கொள்வோமாக. அப்போ எப்படித்தான் நம்ம சுத்தமாக முடியும்னு அடுத்த வசனத்தை சொல்கிறார் பாருங்க. நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாக இருக்கிறீர்கள். அந்த கனி கொடுக்கிற அந்த செடி எதுனாலே சுத்தமாக இருக்குது? இந்த செடி சுத்தமாகணும்னு சொல்லார், கனி அதிகமாக கொடுக்க முடிக்கணும். தேவனுடைய உபதேசங்கள், கிறிஸ்துவின் உபதேசங்கள். எல்லாரும் சொல்லி மகிழ்வோமா? கிறிஸ்துவின் உபதேசங்கள். அப்போ ஆண்டவர் இயேசு என்னென்ன சொல்லியிருக்காங்களோ அந்த உபதேசங்கள் எல்லாம் கை கொள்ளும்போது நம்ம சுத்தமாய் கொண்டே வருகிறோம்னு அர்த்தம். நம்மள இருக்கக்கூடிய அப்போ அந்த கனிகள் நிலச்சி நிற்கணும்னு சொன்னார். இப்போ 15 அதே இதில் 15ல் 16 நீங்கள் வாசித்தீங்கன்னா, நான் இந்த சப்ஜெக்டே கிடையாது, என்னமோ திடீர்னு வருது எனக்கு தெரியல. 15, 16 பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன் அப்படிங்கிறாரு. ஸ்தோத்திரம். நீங்கள் போய் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக படி உங்கள் கனி. அப்போ பிதாவை எதுக்கு கேட்கணுன்ட்டு ஒரு அந்த இடத்துல ஒரு ஒரு லைட்டாக தொட்டும் தொடாத மாதிரி, ஆனால் தெளிவாக தொட்டும் தொடாத மாதிரி ஒரு பேசிட்டார். கண்டுபிடிக்க முடியுதா எதுக்காக பிதாவை நோக்கி கேட்டுக்கொள்ள வேண்டும்? நீங்களே இதில் புரிஞ்சுக்கலாம், ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். ரொம்ப ஒரு மாதிரி நாசுக்காக சொல்லிட்டு ஆனால் தெளிவாக தான் சொல்கிறாரு, ஆனால் அப்படியே கொண்டு போகிறார். நமது ஆண்டவர் பேசின வார்த்தைகள் எல்லாம் எப்போவுமே ரொம்ப கேர்ஃபுல்லாக கொண்டு போவார். நம்ம பேசுகிற மாதிரி ரொம்ப ஓப்பனாக இருக்காது, ஆனால் பயங்கர கடல்கள் அடங்கி இருக்கும். அப்படி கொண்டு போனால் தான் முடியும்னு அவருக்கு தெரியும். ரொம்ப உஷாராக கிளியராக பேசுகிற தெய்வம், ஷார்ப்பாய் பேசுகிற தெய்வம். ஹல்லேலூயா. நம்மளை படைத்தவர் அப்படிப்பட்டவர் என்பதற்காக ரொம்ப மகிழ்னா. ஹல்லேலூயா. அவ்வளவு ஞானி, அனந்த ஞானமுள்ள தெய்வம். ஸ்தோத்திரம். என்னத்துக்காக கேட்கணுங்கிற மாதிரி அங்கே அந்த இடத்துல காட்டுறாரு பாருங்க. எதை கேட்கணும்னா, நீங்கள் போய் என்ன செய்யணுமா? கனி. அப்போ போகிற இடங்களெல்லாம் கனி கொடுக்கணும். நீங்கள் போயின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் தான் பேசணும். நீங்கள் போயின்னா என்ன அர்த்தம்? பல இடங்களுக்கு போக சொல்லியிருக்கிறார். நீங்கள் போய் சுவிசேஷத்தை உலகெங்கும் பிரசங்கிங்கள்னு சொல்ல அப்போஸ்தலருக்கு கட்டளையிட்ட தெய்வம் இன்னைக்கு நமக்கும் அதே கட்டளை தான். அப்போ யோசேப்புடைய செடி அப்போ அது போச்சா? அல்ல அதே இடத்துல இருக்குதா? அது போச்சு. அது படர்ந்து பெரிய தேசமாகி போச்சு. இன்னைக்கு இஸ்ரவேல் அப்படிங்கிற ஒரு தேசம் அவ்வளோ பெரிய தேசம். அதுபோல தான் சபை இருக்கும். சபையும் அப்படித்தான் வளரும்னு கர்த்தர். அப்போ நீங்கள் போகிற இடமெல்லாம் உங்களுக்கு கனி உண்டாகணும். இதுக்காக நீங்கள் ஜெபிக்கணும். எங்கள் பிதாவை என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக. அப்போ நீங்கள் போய் கனி கொடுக்கும்போது நாம் எவைகளை கேட்போமோ அவைகளை தருவார் என்று அர்த்தம். செக்கு வச்சுட்டாரு அந்த இடத்துல. ஐயையோ, இது வரைக்கும் நல்லா தானே கொண்டு போனார், நல்லா தானே பேசினார் ஆண்டவர். நல்லா யோசித்து பாருங்கள். அந்த இடத்துல ஒரு செக் வச்சுட்டார், அந்த இடத்துல ஒரு புள்ளி அப்படி வச்சுட்டார். நல்லா புரிஞ்சுக்கலாம். என்னென்னா, நீங்கள் அதாவது பிதாவை என் நாமத்தினாலே நீங்கள் பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு தரும்படிக்கு நீங்கள் போய் கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க. இல்லை இல்லை இல்லை, கனி விட்டுரும். நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுங்க. அதை கொடுக்கணுன்னா ஒன்று செய்யணுங்கிறதையும் அழகாக ஒரு செக் அங்கே வச்சுட்டார். இல்லைங்களையா? ரொம்ப பர்சனலுங்க ஆண்டவர், ரொம்ப பர்சனல். அவர் ரொம்ப தூரத்தில் வச்சிடாதீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்மோடு ரொம்ப பழகி நெருக்கமாக இருக்க விரும்புகிறது. நாம் நெருங்கணும். நாம் கர்த்தரிடத்தில் நெருங்கினால் அவர் நம்ம இடத்துல நெருங்குவார்னு யாக்கோபு ரொம்ப அழகாய் சொல்லியிருக்கிறார். எனவே ஆண்டவருடைய ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளே, கர்த்தர் சொல்லுகிறது என்னென்னா, அவன் நாமத்தில், கிறிஸ்துவின் நாமத்தில் நாம் பிதாவை நோக்கி கேட்கறது நமக்கு கிடைக்கணும்னா கண்டிஷனை போட்டார். நீங்கள் போய்
கனி கொடுக்கும்படிக்கு போட்டிருக்கு. அப்புறம் உங்கள் கனி நிலைத்திருக்கிறதுக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன் அப்படின்னு சொன்னால் இங்கிலீஷில் வாசித்துருவோம். ஈ ஹவ் நாட் சோசன் மீ பட் ஐ ஹவ் சோசன் யூ அண்ட் ஆர்டைன்ட் யூ. இந்த ஏற்படுத்தினேன்னுங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் ஆர்டினேஷன் கொடுத்துருக்கிறாருன்னு அர்த்தம். இப்போ நான் இங்கே நிற்கிறேன்னா ஆஸ் அ பாஸ்டர், நீங்கள் நிற்க முடியாது. இங்கே உட்காந்துருக்கிற யாரும் இங்கே நிற்க முடியாதுன்னா இங்கே மேலே ஏறி வர முடியாதுலாம் கிடையாது, வந்துடலாம், யாரும் ஸ்டேஜுக்கு வந்துடலாம். பட் இந்த புல்பிட்டில் நின்று சில காரியங்களை தேவ ஆசாரிய ஊழியத்தை செய்யும்படிக்கு ஆர்டினேஷன் என்று தேவைப்படுது, ஏற்படுத்துதல்ங்கிறது தேவைப்படுது. அது பெரியவங்க, மூப்பர்கள், பெரியவங்க, தலைவர்கள் எல்லாம் சேர்ந்து அழைப்பு இருந்தால் அதை கண்டுபிடிப்பாங்க. அழைப்பு இருக்குது இந்த ஆளுக்கு, அவங்கள கொண்டு வந்து ஊழியத்துக்குன்னு செட்டப்பாட் பண்ணி அதுக்கப்புறம் தான் ஆர்டினேஷன் கொடுக்குறாங்க. அப்போனா ஆர்டினேஷன் கொடுத்தா இன்னென்ன காரியங்கள் இவர் செய்யலாம், சட்டப்பூர்வமாக செய்யலாம் அப்படின்னு. செத்து போனான்னா ஒருத்தர் போயிட்டாருன்னா நீங்கள்லாம் போய் நாங்களும் எங்கள் ஃப்ரெண்டு தான் சொல்லிட்டு எல்லாம் சேர்த்து தூக்கடா ஒரு கை அப்படின்னு சொல்லி என்ன செய்ய முடியாது, கொண்டு போய் அடக்கம் பண்ண முடியாது, சட்டப்படி அது செல்லாது. ஆகவே சில காரியங்கள் செய்கிறதுக்காக அப்போது சில டியூட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், தேவ சபை நடத்துதல், அப்படிப்பட்ட காரியங்களை செய்யும்படிக்கு ஒரு ஆர்டினேஷன் தேவைப்படுகிறது. இல்லாவிட்டால் கொண்டு போய் அரெஸ்ட் பண்ணி விடுவாங்க, நம்ம எதையும் செய்ய முடியாது. யாருக்கா பர்த்டேன்னா நீங்கள் ஜெபிக்கலாம், அது ஒன்றும் தப்பு கிடையாது. பட் தேர் ஆர் சர்டன் டியூட்டிஸ் விச் யூ கேனாட் டூ இட். அதனால தான் அதில் கை வைக்கக்கூடாதுங்கிறது. ஏன்னா அதுக்கு ஒரு ஆர்டினேஷன், அபிஷேகம் தேவைப்படுது. அது நம்ம கையில் இல்லை, கர்த்தராக பார்த்து நமக்கு கொடுக்குறத ஒழிய நம்ம அதில் பெருமை பாராட்டுறதுக்கு ஒன்றும் மண்ணும் கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் கொடுத்த டியூட்டியை ஒழுங்காக செய்யணும். இந்த இடத்துல என்ன வார்த்தை போட்டிருக்காரு நீங்கள் பேசலாமே, ஆர்டினேஷன் கொடுத்துருக்குறேன்னாரு. யோசிச்சு பாருங்க, இங்கே ஆர்டினேஷன் கொடுத்தா தான் இந்த இடத்துல நிற்க முடியுது. கர்த்தர் எல்லாருக்கும் ஒரு ஆர்டினேஷன் கொடுத்துருக்காங்கன்னா நீங்கள் சந்தோஷப்படாமல் இருக்கிறது நியாயமே இல்லையே. என்னையுமா ஆர்டினேஷன் பண்ணியிருக்காரு அப்படி யோசிச்சு பாருங்க. ஐயா, ஒருவேளை பாஸ்டரா ஒருவேளை ஆர்டினேஷன் கிடைக்காம இருக்கலாம். எல்லாரையும் இந்த சபையில் அத்தனை பேரும் பாஸ்டர்கள்னால் என்னத்துக்கு ஆகுறது, குழப்படி. ஆனால் நமக்கு ஆர்டினேஷன் கொடுத்துருக்கிறார் ஒரு காரியத்துக்காக. என்னென்ன போய் கனி கொடுக்கறதுக்கு நமக்கு ஆர்டினேஷன் கொடுத்துருக்கிறார், எல்லாருக்கும் கொடுத்துருக்கிறார். கொஞ்சம் யோசித்து பார்த்தா இன்றைக்கி தான் கொஞ்சம் தெளிவாக உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இந்த ஆர்டினேஷனை பற்றி சொன்னால் தானே சில காரியங்கள் விளங்குது. டே அப்பா, நம்மளை ஆர்டினேஷன் பண்ணியிருக்கிறாரியா அப்படின்ட்டு இருக்கோம். கொஞ்சம் யோசிங்க, அதை யோசிங்க. ஒரு 2 நிமிஷம் டைம் தர்றேன், யோசிக்கிறீங்களா? என்னையே பார்க்குறீங்க, யோசிங்க, கொஞ்சம் யோசிங்களேன். ஆர்டினேஷன் எனக்கா? இன்னும் நிறைய பேர் யோசிக்காமல் இருக்கீங்க. என்ன ஆர்டினேஷன் பண்ணியிருக்காங்க? ஆமாம், மனுஷன் ஆர்டினேஷன் பண்ணலை உங்களை. பேசுங்களேன். அப்போன்னா அது எவ்வளவு ஒரு பொறுப்புள்ள ஒரு காரியங்கிறத சற்று யோசிங்க. நான் ஆர்டினேஷன் பண்ணப்பட்டிருக்கிறேன்னா இந்த இடத்துல நான் அன்னையிலேருந்து இந்நாள் வரைக்கும் பொறுப்புள்ளவனாக தான் நான் நிற்கிறேங்க. என்னைக்காவது நீங்கள் போங்கயா அதில் பார்த்துக்கலாம், அப்படி இப்படி எதையாவது இப்போ குழப்படி பண்ணோமா? கரெக்டாக க்ளீனாக போயிட்டுருக்கு. ஏன் போகுது? ஆர்டினேஷன், அந்த அபிஷேகம், அந்த தைலம், அது எனக்கு அந்த பொறுப்பு வந்துடும், அந்த கடமைகள் வந்துடும், அந்த பாரம் வந்துடும். அப்போ அந்த கொடுத்த அந்த டியூட்டியில் அந்த பொறுப்பாக இல்லைன்னா எவ்வளோ பாதிப்பு ஏற்படுதுங்கிறத கொஞ்சம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். பாதிப்பு ஏற்படுதா? நான் இந்த ஆர்டினேஷனில் ஒழுங்காக இல்லைன்னா இது பாதிக்கப்படுறது ஜனங்கள் அப்படியே பாதிக்கப்பட்டுருவாங்க. சபையை கட்டலாம், இல்லைன்னா சபையை இடிக்கலாம். அப்போ அந்த 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 அபிஷேக தைலம் நம்மளை கொண்டு வந்து அந்த ட்ராக்கில் நிறுத்துது. எப்படி ஒரு ரயில் பெட்டிகள்லாம் செஞ்சு அந்த ட்ராக்கில் அவங்க நிறுத்துகிறாங்களோ, ட்ராக்கை விட்டு அந்த பெட்டி என்னைக்காவது வெளியில் வர்றதை பார்த்துருக்கீங்களா? கொஞ்சம் பேசலாமே, சும்மா ஒரு ரெஸ்ட் எடுப்போம் அப்படின்ட்டு கொஞ்சம் நேரம். அந்த ட்ராக்கில் அந்த வண்டி அது போனாலும் சரி, சும்மா யார்டில் போட்டு நிற்க வச்சாலும் சரி, ட்ராக்கு தான் அது பொழப்பு. சும்மா யார்டில் போட்டு வச்சாலும், ஆமாம், நைட்டு 10 மணிக்கு தான் அந்த ட்ரெயின் புறப்படும்னாக்க இப்போ கொண்டு வந்து பிளாட்ஃபார்மில் நிறுத்த மாட்டாங்க.
பெரிய ட்ராக்கில் அவ்வளோ பெரிய வண்டியை நிறுத்தி வச்சிருவான், வெயிலோ மழையோ நெல். ஆனால் அது ட்ராக்கில் தான் நிற்கிது. திருப்பி உருட்டி கொண்டு வந்து பிளாட்ஃபார்மில் வந்தால் தான் ஜனங்கள் என்ன செய்கிறாங்க. அது போல தான் அபிஷேக தைலம் நம்மளை ட்ராக்கில் கொண்டு வந்து நிற்க வைக்கிது. அவர் சொல்லிட்டார். இப்போ நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஐ ஹவ் ஆர்டைன்ட் யூன்ட்டார். ஆர்டினேஷன் எல்லாருக்கும் வாங்கிட்டோம். என்ன இப்போ எனக்கு சர்டிஃபிகேட் இருக்குது, உங்களுக்கு சர்டிஃபிகேட் இல்லை. எனக்கு ஒரு ஆர்டினேஷன் சர்டிஃபிகேட் இருக்குது, இல்லைன்னா நான் இங்கே நிற்க முடியாது, ஒருத்தனை புதைக்க முடியாது. அது ரொம்ப முக்கியம். ஆனால் எல்லாருக்கும் ஆர்டினேஷன் தந்துருக்கு. எனக்கு என்னமோ அப்படி தான் தோணுது. எல்லாருக்கும், விசுவாசிக்கிற எல்லாருக்கும் ஒரு ஆர்டினேஷன் கர்த்தர். ஐ ஹவ் ஆர்டைன்ட் யூன்ட்டார். அப்போஸ்தலர்களுக்கு மாத்திரம் அல்ல, அந்த காலத்தில் வாழ்ந்த 12 அப்போஸ்தலர்களுக்கும் 70 சீஷர்களுக்கும் மாத்திரம் அல்ல, நீங்கள் உலகமெங்கும் போய் சுவிசேஷத்தை சொல்லுங்கள்னு சொல்லிட்டு, நான் உங்களுக்கு உபதேசித்த எல்லாவற்றையும் அவர்களுக்கு கற்றுக் கொடுங்கள்னா என்ன அர்த்தம்னு கேட்டால், உங்களை மாத்திரம் நான் தெரிந்து கொள்ளலை, பேசலாமே, உங்களை மாத்திரம் நான் தெரிந்து கொள்ளலை, ஸ்தோத்திரம், உங்கள் மூலமாக உங்கள் வார்த்தைகளை விசுவாசிக்கிறவர்கள் யார் யாரெல்லாம் இந்த உலகத்தில் அத்தனை பேரையும் நான் தெரிந்து கொண்டேன். நான் பர்சனலாக ஒரு பேதுருட்டையோ ஒரு பவுல்ட்டையோ அந்திரேட்டையோ நான் வந்து பேசினது போல் நான் பேசிகிட்டு இருக்க முடியாது. பரலோகத்தில் இருந்து இறங்கி வந்த தெய்வம் பரலோகத்திற்கு திரும்பி போக வேண்டும். என்னுடைய ஆவியானவர் உங்கள் மத்தியிலே வாசமாயிருப்பார், உங்களுக்குள் வாசமாயிருப்பார். அப்போ ஆவியானவர் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு அபிஷேகத்தை கொடுத்து பிரசங்கம் பண்ணுங்கள் என்று சொன்ன தெய்வம் உங்களுக்கு உதவி செய்வார். இப்போது உங்களுடைய நான் சொல்லிய உபதேசம், நான் உங்களுக்கு கற்றுத்தந்த உபதேசத்தை அவர்கள் கை கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். கரெக்டாக சொல்லுங்கள். அவர்கள் கேட்கும்படிக்கல்ல, கை கொள்ளும்படிக்கு. நீங்கள் போய் என்ன பண்ணுங்கள், நீங்கள் கற்றுத்தந்து அவங்கள முதல்ல. அப்போ கை கொள்ளும் போது அவன் என்ன ஆகுறான்னா, ஒரு மனுஷன் சீஷனாகி மாறிடுறான். ஆமென். மகிழ்ச்சியாக இருக்கிறீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கிறீங்களா? அப்போது சீஷனாய் மாறிடுறான். இயேசு கிறிஸ்துவின் உபதேசத்தை கற்று ஏற்றுக்கொள்ளுகிறவன் எப்படி ஏற்றுக்கொள்ளுகிறவன்? யார் மூலமாக? அப்போஸ்தலர்கள் மூலமாக பேசும்போது அதை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளுகிறவன் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு சீஷனாய் மாறிடுறான். அப்போ சீஷர்களுக்கு நீங்கள் ஞானஸ்நானம் கொடுங்கள்னார். சீஷர்களுக்கு. நம்ம பொதுவாக கிறிஸ்தவத்தில் என்ன பண்ணுறோன்னா, இதை ரொம்ப கவனிக்கிறது இல்லை. சில காரியங்களுக்காக ஒரு நல்ல ஒரு ஏஜ் ஆகிடுச்சு, இன்றைக்கி ஞானஸ்நானம் எடுக்கணும், அது ஒரு ப்ரொடெக்ஷன், அது ஒரு பாதுகாப்பு, நம்முடைய பிள்ளைகள் ஞானஸ்நானம் எடுக்கணுங்கிற நல்ல ஒரு எண்ணம், அந்த எண்ணங்களில் போகுது. ஆக்சுவலாக நம்ம பார்க்க வேண்டிய ஒரு உண்மையான சத்தியம் என்னன்னு கேட்டால், நம்ம சீஷர்கள் ஆக்கியிருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். இன்றைக்கி ஞானஸ்நானம் பெற்றுட்டு சீஷத்துவத்தில் நிற்காமல் இருக்கக்கூடிய ஒரு காரியம் வரக்கூடாது வாழ்க்கையில். ஞானஸ்நானம் எடுத்துடுறோம், ஆனால் ஆக்சுவலாக சீஷனான பிறகு ஞானஸ்நானம் எடுக்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது. ஏன்னா அவன் அந்த ட்ராக்கை விட்டு வெளியில் போக மாட்டான். இப்போ ரயில் பெட்டியை கொண்டு வந்து ட்ராக்கில் வச்ச மாதிரி பேசலாமே, ரயில் பெட்டியை கொண்டு வந்து தயார் பண்ணிவிட்டு ரோட்டில் வச்சுட்டு அதுக்கப்புறம் தூக்குடா 4 பேர் டேய் அப்படின்னு சொல்லி ட்ராக்கில் கொண்டு வந்து வைக்க மாட்டாங்க. அதை இது பண்ணும்போதே நீங்கள் பெரம்பூரில் போய் பாருங்கள், ஐசிஎஃப்பில் அழகாக ட்ராக்ஸ் உள்ள ஷாப்புன்னு இருக்கும். ஷாப் நம்பர்னு போட்டு ஏகப்பட்ட ட்ராக்குகள் அப்படியே அந்த சேசிஸை வச்சுட்டு வீல்ஸை மாற்றிட்டு அதுக்கப்புறம் மாட்டிட்டு அதுக்கப்புறம் அப்படியே கூட கட்டி ஒயின்னு பண்ணிகிட்டே இருப்பான் வேலை. அவ்வளோத்தையும் பக்காவாக பண்ணதுக்கப்புறம் கொண்டு போய் இன்ஜினை கனெக்ட் பண்ணி அவன் கொண்டு போயிடுவான். என்னைக்கு அந்த வீல்ஸ் ட்ராக்கு மேலே வந்ததோ, பூமி இருக்கிற வரைக்கும் அதுதான் அதுக்கு. அது போல தான் ஆர்டினேஷன். ஆமேன். இன்றைக்கி திடீர்னு நான் நினச்சா எனக்கு ரொம்ப சோர்வாக இருக்குது, இனிமேல் நான் பாஸ்டாக இருக்க மாட்டேன் அப்படின்னு என்ன செய்ய முடியாது. அவங்க என்ன நினைப்பீங்க, இவருக்கு என்றைக்குமே ஆனந்தமாக இருப்பார் போல இருக்கு, அதான் பாஸ்டாக இருக்கார் ஐ அப்படின்ட்டு. ஐயோ அப்பா சாமி ஆயிராதீங்கப்பா, ஏசப்பா அல்லேலூயா. நேற்று ஒரு வீடியோ பார்த்துட்டு இருந்தேன். அப்போது ரெய்னார்ட் பாங்கே அவங்களுடைய ஸ்மால் கிளிப்பிங் பார்த்துட்டு இருந்தேன். ரொம்ப தெளிவாக கரெக்டாக சொல்லுகிறார். we cannot stop offending people அப்படின்னாரு. ஜனங்களை புண்படுத்துகிறத காரியத்தை நம்மளால் நிறுத்தவே முடியாது, வசனத்தின்படி புண்படுத்தி தான் ஆகணும். ஓகே, ஜனங்கள் புண்படுகிறாங்க, ஓகே புண்படுத்த வேண்டாம். வாட் அபவுட் காட் தென் அப்படின்னாரு. தேவனை புண்படுத்தலாமா?
ஆண்டவர் சொன்னதை சொல்லி ஜனங்கள் புண்படுவார்களேன்னு சொல்லி சொல்லாமல் இருப்போமானால் அடுத்த சைடு யார் புண்படுறா இப்போ? அதை சகிக்கலாமான்னு கேட்டார். அப்பா எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சரிங்கப்பா. ஆக ஜனங்களுக்காக நம்ம ஊழியம் செய்தாலும் தேவன் அஃபெண்ட் ஆகாமல் இருக்கும்போது தான் நமக்கு அது லாபமாக தெரியும். எக்காரணத்தை கொண்டும் கர்த்தர் புண்பட விடவே கூடாது அல்லவா? நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இந்த சபை என்ன சொல்லுது பாப்போமா? என்ன சொல்லுதுன்னு பாப்போமா? ஓஹோ, நான் அஃபெண்ட் ஆனாலும் பரவாயில்ல, நல்லது, எனக்கு அது மருந்தாக இருக்குது. அதை பக்குவமாக ஏற்றுக்கொள்கிறேன்னா எனக்கு அது பெரிய நீதிமான் தலையின் மேல் குற்றட்டோன்னு சொல்லப்பட்டிருக்கு. எனக்கு ஔஷதம் போல இருக்குதுன்னு இருக்கு. ஆனால் சொல்ல வேண்டிய காரியத்தை கர்த்தர் சொல்லும்போது சொல்லாமல் இருக்கும்போது யார் அஃபெண்ட் ஆகிறா இப்போ? ஐயோ, அவர் அஃபெண்ட் ஆகிறார். அவர் அஃபெண்ட் ஆனால் சமாளிக்க முடியாது நம்மளால். ஜனங்கள் அஃபெண்ட் ஆனால் கூட தாஜா பண்ணிடலாம். டே 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 வாடா அப்படின்னு சொல்லி என்னத்தையோ பண்ணி கொண்டு வரலாம். ஆனால் அவரை அஃபெண்ட் பண்ணக்கூடாது. அதுதான் ரொம்ப கவனமாக இருக்குது. அவர் கிளியராக சொல்கிறார், இப்படி தான் திஸ் இஸ். எனவே ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தில் நாம் வேத வசனத்தினாலும் உபதேசங்கள்னாலும் நம்மை நடத்துகிறவர்களாலும் நாம் அஃபெண்ட் ஆகிறது நல்லதுன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். அஃபெண்ட்னா புண்படுதல் நல்லதுன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். நல்லது தானே? நல்லா ரொம்ப அஃபெண்ட் ஆகிருக்கேனே. ஆனால் ஒரு நாளும் அந்த அஃபென்ஸை வெளியில் காட்டவே மனதளவில் கூட காட்ட மாட்டேன். ஆனால் அஃபெண்ட் ஆவேன். நோ, அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் வாயிலிருந்து வரக்கூடிய சுத்திகள் சம்மட்டி அது அப்படின்னே எடுத்துக்குவேன். ஆக அதனால தான் நான் என்னமோ எனக்கு தெரியல, தேவ கிருபை இப்படி நிலைநிறுத்தி இருக்கிறார். ஆகவே இள வயதிலே நுகத்தை சுமப்பது நல்லதுன்னு போட்டிருக்கு. சுமக்கக்கூடிய நேரத்தில் சுமக்க. ஆக ஆர்டினேஷன், இன்றைக்கி ஒரு நல்ல காரியத்தை கற்றுக்கொண்டோம் என்பது உண்மை. ஆனாலும் ஒரு அணுகுண்டு வச்ச மாதிரி ஒரு காரியம் சம்பவிச்சிருக்குது. என்னது? டெஸ்ட் வச்சா ஃபெயில் ஆயிடுவீங்க போல இருக்கப்பா. ஆர்டினேஷன் கொடுத்தாச்சு, பாஸ்டர்னு போட்டுக்கிறதுக்காக அல்ல, போய் கனி கொடுக்கும். அது நினச்சா தான் ஏன் அணுகுண்டு மாதிரி இருக்கு. இது வரைக்கும் நல்லா இருக்கு. ஆனால் அதை நினச்சா தான் ஆண்டவரை என்னை ஆர்டினேஷன் பண்ணது எதுக்காக? சோத்திரம். போய் கனி கொடுக்கும். அந்த போய் கனி கொடுக்கும்போது தான் பிதாவை நாம் எது கேட்போமோ அது தர்றேன்னு செக் வச்சு தான் அவர் சொல்கிறார். இதுக்கு வேறு தப்பிக்கிறதுக்கு வழி இருக்கா? வேண்டான்னு சொல்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்குதா? வேறு வழி இல்லை. ஏன்னா இது மனுஷனாக இருந்தால் அவனுக்கு என்ன பண்ணலாம்? டிம்கி, மாஸ்டர் 1 year விடுங்க, நான் அப்புறம் வரேன் அப்படின்னு சொல்லலாம். இங்கே அது கிடையவே கிடையாது. என்னைக்கு தேவ கிருபை நம்மளை சந்தித்ததோ அன்னைக்கே ஆர்டினேஷன் வந்துருச்சுன்னு அர்த்தம். அல்லேலூயா, ஆமென். அன்னைக்கே வந்துருச்சு. அதனால் ஒரு நல்ல காரியமும் இருக்குது இதில். ஆனால் அதே நேரத்தில் ஒரு பொறுப்பு கடமையும். அப்பா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு புரியலையான்னு எனக்கும் ஒன்றும் புரியுதா? பரவாயில்லையே. அல்லேலூயா. அப்போ ரொம்ப ஒழுங்காக என்ன செய்யணும்? ஜெபித்து காரியங்களை பார்த்துக்கணும். ஆண்டவரே ஆர்டினேஷன் கொடுத்துட்டீங்க, இது வரைக்கும் எனக்கு தெரியலையே ஐயா, இது வரைக்கும் தெரிஞ்சதா? சொல்லலாமே. இப்போ தானே தெரியுது. அப்போது இன்றைக்கி அதை கண்ணை திறக்கிறார் ஆண்டவர். நீங்கள்லாம் ஒழுங்காக நான் சொன்னதை புரிஞ்சுக்கலை, இப்போ புரிஞ்சுக்கங்க அப்படின்ட்டு க்ளீனாக சொல்கிறார். ரைட். அப்போது இது ஆண்டவர் சொன்ன காரியம். பதில் அளிப்பது எனக்குரியது. பழி வாங்குவதும் பதில் அளிப்பதும் எனக்கு உரியது. ஸ்தோத்திரம். இது ரெண்டும் நான் தான் செய்ய முடியும்னு சொல்கிறார். கர்த்தர் தான் செய்ய முடியும்னு சொல்கிறார். இந்த வேலையை நம்ம எடுத்துடக்கூடாது கையில். ஆமென், ஆமென். எல்லாருடைய இருதயத்திலும் எல்லாருடைய வாழ்க்கையிலும் யாராவது ஒருவர் நம்மளை குற்றப்படுத்தியிருப்பாங்க, இல்லைன்னா நிச்சயமாக நம்மளை புண்படுத்தியிருப்பாங்க. எல்லாம் உட்காந்து நிற்கிற எண்ணெய் எல்லாருடைய வாழ்க்கை. இந்த உலகத்தில் நம்ம அதை அவாய்ட் பண்ணவே முடியாது. ஸ்தோத்திரம். அவாய்ட் பண்ணவே முடியாது.
இங்கே சபையில் வரும்போது யாருக்கும் அது தெரியாத மாதிரி இருக்கும். ஏன்னா இந்த என்வாயர்மெண்ட் அப்படி ஒரு அழகான ஒரு நல்ல செட்டிங் இது. இதில் கர்த்தருடைய வார்த்தையை மாத்திரம் நம்ம கேட்கும்போது நமக்கு ரொம்ப ஆறுதலாக இருக்கும். நம்மளை ஊன்ற கட்டுகிற விசுவாசத்தின் வார்த்தைகளாக இருக்கும்போது நமக்கு என்ன செய்ய மாட்டோம், வேறு எதை குறித்தும் யோசிக்க நமக்கு நேரம் இருக்காது. இப்போ பாருங்கள், எவ்வளோ அழகாக கனி கொடுத்தல், ஆர்டினேஷன், அது இதுன்னு சொல்லும்போது வேறு எதை குறித்தாவது 25 வருஷம் முன்னால் திட்டினவனை குறித்து இப்போ ஞாபகம் வருதா? நமக்கு வராது. நம்ம வீட்டுக்கு போன பிறகு கூட சில நேரங்கள் ஏதாவது ஒரு இன்சிடென்ட் மூலமாக டபக்குன்னு ஞாபகம் வரும். பல்லு விளக்கிட்டு இருப்போம், எவனாவது ஒருத்தன் வருவான் ஞாபகத்துக்கு, அன்னைக்கு திட்டிவிட்டானே நம்மளை அப்படின்ட்டு. இது எல்லா மனுஷர்களுக்கும் உண்டான ஒரு காரியம்தான். ஆனால் சில நேரங்களில் நம்மையும் அறியாமல் என்ன செய்திடுறோம்னா, ஏதாவது வாயில் உளறிடுறோம், மற்றவங்கள்ட்ட உளர்றோம். முடியலன்னா நம்ம வாய்க்குள்ளே நம்மளையே உளறி. இந்த பெனாத்திரான்னு ஒரு வார்த்தை ஒன்று இருக்குது தமிழில், அது என்னன்னு எனக்கு தெரிய மாட்டேன். அது என்ன வார்த்தைன்னு தெரியல. லோக்கலா இல்லை கலோக்கியலா என்னன்னு எனக்கு புரியல. அவன் பாட்டு உளறிட்டே போகுது. அப்போ அவனுக்கு உள்ள அவ்வளவு மென்டலில் மண்டையில் ஏகப்பட்ட குமுறல்கள் இருக்குதுன்னு அர்த்தம். ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஒரே ஒரு ரகசியத்தை சொல்கிறேன். உங்களுக்கும் எனக்கும் ஒரு பெரிய மருந்து. நீங்கள் வாய் திறந்தீங்கன்னா சொல்லுவேன். பரவாயில்லையே. ஒரு நல்ல ரகசியம் என்னென்னா, ப்ளீஸ் டோன்ட் பிரிங் பேக் த ஓல்டு திங்ஸ். நம்மளால் அது ரொம்ப கஷ்டமான காரியம்தான். ஆனால் அது மாத்திரம் நம்ம செய்வோமானால் கிருபை இழக்காமல் இருப்போம். ஓல்டு திங்ஸை, பழைய காரியங்களை திருப்பி கொண்டு வர வேண்டாம் மனசில். பாஸ்டர் கஷ்டம்தான், பாஸ்டர் கஷ்டம்தான். அது ஒன்று தான் நம்மளை ரொம்ப கெடுக்கும். கடந்ததெல்லாம் இப்போ எனக்கு பின்னால் இருக்கிறத நான் பார்க்க முடியுமா? உங்கள் பின்னால் சரி, நீங்கள் உங்களை வச்சுக்கோங்க. உங்களுக்கு பேக் சைடு நீங்கள் பார்க்க முடியுதா? ஒன்லி ஒன் டைரக்ஷன் தானே. நான் வேணும்னா சைடில் பார்ப்பேன், வேணும்னா இப்படி திருப்பி பார்ப்பேன். ஆனால் வேணும்னா ஃப்ரண்ட்டில் பார்ப்பேன்னு சொல்லுவேன். இவ்வளோ சீக்கிரமாக தூங்கிட்டீங்களே, நீ வேணுமோ வேண்டாமோ ஃப்ரண்ட்டை பார்த்து தான் ஆகணும். நாங்கள் அதே போல தான் பேக்கையும் பார்ப்போம். அப்படின்னா கண் இங்கே இருக்க போதில் இங்கே கண் வச்சுக்கணும். கர்த்தர் இங்கே கண் தரலையே, இங்கேயும் தந்திருக்கார் அங்கேயும் தந்திருக்கிறார். 4 கண்ணு பாஸ்டார் எங்களுக்கு. எங்கடா இருக்குது? உங்கள் கண்ணுக்கு தெரியல, எனக்கு பின்னால் 2 கண்ணு இருக்குது. எப்பா, ரொம்ப ஆபத்தான காரியம். அதனால தான் இந்த கண்ணை தூக்கி இங்கே வைக்காமல் கர்த்தர் இங்கே வச்சுருக்காங்க. ரிவர்ஸ் டைரெக்ஷனில் போயாதரா அப்படி. இதுலேருந்து புரிந்து கொள்ளலாம். டோன்ட் பிரிங் பேக் த ஓல்டு திங்ஸ். இட் வில் ஹர்ட் யூ. ஹர்ட் ஆகும், ரொம்ப புண்படும், பாதிக்கும், ரொம்ப மனுஷர்கள் எல்லாருக்கும் ஒரு பாஸ்ட்னு ஒன்று இருக்குது, ஒரு கடந்த காலம்னு ஒன்று இருக்குது. இந்த கடந்த காலத்தில் நடந்த அநேக சம்பவங்கள் எல்லா மனுஷருக்கும் இருக்குது. இவைகள் சில நல்ல காரியங்கள் உண்டு, சில அநேக நன்மை காட்டிலும் அநேக தீமையான காரியங்கள் தான் உண்டு. அதில் மனுஷர்கள் நிறைய பேர் வருவாங்க. அதை கொஞ்சம் விட்டுட்டு ஃப்ரண்ட்டை பார்த்துட்டோன்னா, அதை ப்ளீஸ் டோன்ட் பிரிங் பேக். அது ஒரு பெரிய ஜெயம். நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, ஒரு வெள்ளிக்கிழமை உங்களுக்கு படித்து கொடுக்க வேண்டிய பாடம், ஆனாலும் கற்றுக் கொடுக்குறேன். என்னமோ தெரியல. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஒரு தேவ மனுஷன் பொல்லாத ஆவியினால் பிடிபட முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு என்ன பதில்? இது நிறைய பேருக்கு தெரியணும், தெரிஞ்சுக்க ஆசை. கேள்வி வரும், பதில் தெரியாது. என்னைக்கு பதில் வரப்போதோ தெரியல, அதையும் விட்டாச்சு, போங்கடா அப்படின்ட்டு. ஒரு கர்த்தருடைய பிள்ளை பேயினால் பிடிபட்டிருக்க முடியுமா? கேன் த டெவில் பொசஸ் எ சைல்ட் ஆஃப் காட்? பலர் பலவிதமான ஆன்சர்கள் சொல்லுவாங்க, பதில்கள் சொல்லுவாங்க. நாங்கள் ஆண்டவருடைய பிள்ளை, முடியவே முடியாது. திஸ் இஸ் த கிரேட்டஸ்ட் லை ஆஃப் த டெவில். பிசாசுடைய மிகப்பெரிய பொய் என்னன்னு கேட்டால், என்னை ஒன்றும் அஃபெக்ட் பண்ணாது, எனக்கு ஒன்றும், இதுதான் ஒரு பெரிய பொய். அவங்க ரட்சிக்கப்பட்டது உண்மை, ஆனால் நீங்கள் அந்த இதெல்லாம், இந்த மாதிரி கேள்வியெல்லாம் எங்களுக்கு வேண்டாம் பாஸ்டருங்கிற மாதிரிலாம் இருக்குது. அப்போது ஒரு ஆத்மா ரட்சிக்கப்பட்ட பிறகு the devil has no claim over that soul. பிசாசுக்கு அந்த ஆத்மா கிளைம் பண்ண முடியவே முடியாது. இட் இஸ் இம்பாசிபிள். அல்லேலூயா. பின்ன எப்படி சில தேவ ஜனங்களுக்குள்ள சில காரியங்கள்லாம் டிங்குன்னு ஆடுது? அப்படின்னா எப்படி அப்படிங்கிறதுக்கு ஒரு க்ளீனாக அர்த்தம் உண்டு.
நம்ம ஆத்துமாவை ஒரு காலும் பிசாசு சொந்தம் பாராட்டவோ நீங்க சொல்லுவீங்கன்னு அர்த்தம். உரிமை பாராட்டவோ நிச்சயமாக முடியாது. அந்த ஆத்துமா ரட்சிக்கப்பட்டது. அந்த ஆத்துமாவுக்காக விலைக்கிரயம் கர்த்தரே கொடுத்துட்டார். அவர் கொடுத்த விலைக்கிரயம் இந்த உலகத்தில் எந்த மனுஷனும் கொடுக்க முடியாது, பேயும் கொடுக்க முடியாது. பயங்கரமான விலைக்கிரயத்தை கொடுத்து நம்மளை சம்பாதித்துட்டார். பிறகு ஏன் இந்த சேட்டைகள் அப்படின்னாக்க நன்றாக கவனிக்கணும். கர்த்தருடைய பிள்ளைகள் ஒரு பெரிய தப்பு பண்ணுறோம், நம்மளையும் அறியாமல் ஒரு தப்பு பண்ணுறோம், அது நிமித்தம் சில அட்டாக்குகள் வருது என்று கேட்டால், நம்மளுடைய அத்தனை ஆவி ஆத்மா சரீரத்தில் இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளிலும் நம்ம சரண்டர் பண்ணியிருக்க மாட்டோம். அதுதான் ப்ராப்ளம். நீங்கள் ஜெபத்தை ஆரம்பிக்கும் போது அந்த ஒரு வார்த்தையை யாராவது கவனிச்சிங்களான்னு தெரியல, இனிமேல் கவனிப்பீங்க. ஏன்னா நான் இதை சொன்னால் தானே உங்களுக்கு அது என்னன்னு புரியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லா ஏரியாவும் சரண்டர் பண்ணியிருக்க மாட்டோம். அந்த அன்சரண்டர்டு ஏரியாஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் அவனுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும். அவனுடைய இன்ஃப்ளூயன்ஸ்னாக்க அவனுடைய தாக்கம், அவனுடைய என்னத்தை சொல்ல, எதையாவது சொல்லுங்கள். ஆளுகைன்னா ரூலு அப்படின்னு வச்சுக்கலாம். பாதிப்பு. ஒரு 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 ஆள் இன்னொரு ஆளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறான்னா என்ன அர்த்தம்னா அப்படியே கவர்றான்ல, அந்த 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 அது காரியங்கள் இருக்கும். அன்சரண்டர்டு ஏரியா அவன் ரொம்ப கவனமாக இருக்கு. ஆனால் ஆத்துமாவை என்ன பண்ண முடியாது, கிளைம் பண்ண முடியாது. அந்த கரெக்டான வார்த்தைகளை பயன்படுத்துங்க. கிளைம்னாக்க இது என்னுடையது அப்படின்னு என்ன சொல்கிறது தான் கிளைம்னு அர்த்தம். சொந்தம் பாராட்டுறது, உரிமை பாராட்டு. தட் இஸ் நாட் பாசிபிள். பட் he can have his nasty business. His business is not a good business. It's a very nasty. The devil's ideas are nasty. அவனுடைய காரியங்கள் நல்லது ஒன்று கூட இல்லை. தேவன் 100க்கு 100 நல்லவர், பிசாசு 100க்கு 100 பொல்லாதவன். மனுஷர்கள் நல்லவங்களாக இருக்கலாம், கெட்டவங்களாக இருக்கலாம். ஆனால் தப்பித்தவரை பிசாசு ஒரு நாளாவது நல்லவங்கிற பேரே வாழ்நாள் வாங்க முடியாது. எவ்வளோ சோகமாயிட்டீங்க. ஐயோ, சர்ச்சை பாருங்கள் எவ்வளோ சோகமாக இருக்குது. எங்கள் பிசாசை போய் நல்லவன் இல்லைன்னு சொல்கிறார் இவர் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஏசையா 100க்கு 100 பொல்லாதவன், ஒரு செகண்டு கூட நல்லவங்கிற அப்படி இல்லை. குதிக்கணும் நீங்கள். நம் தேவனோ அவர் பொல்லாங்கு செய்ய நினைக்கிறதும் முடியாது அவரால். ஐயோ, ஓ கர்த்தாவே, there is no shadow of turning in him என்று எழுதியிருக்கிறது. அவர்களில் எவ்வளவு வேணும் இருள் இல்லைன்னு போட்டு, அவ்வளவு இருள் இல்லாத தெய்வம். ஹல்லேலூயா. ஷேடோ ஒரு இருள் தான். இப்போ நம்ம நிற்கிறோம்னா இங்கே அடிக்கிறது, இந்த பக்கம் ஷேடோ வருது. அவருக்குள்ள எங்கே போனாலும் ஷேடோங்கிறதே இல்லை. அவ்வளோ உள்ளேயும் வெளியிலையும் எல்லாம் ஒளியாக இருக்கிறாரே, அதான் தேவன் ஒளியாக இருக்கிறார் என்று போட்டிருக்கு. நமக்குள்ள அப்படி கிடையாது. நம்ம நின்னோம்னா பின்னால் ஷேடோ வருது. ஸ்தோத்திரம். அது எதை காட்டுகிறதுனா நம்முடைய இருதயத்தில் மறைந்திருக்கக்கூடியதான இருள் காட்டுகிறது. வெளிச்சமாகிய கர்த்தருடைய வசனம் வரும் பொழுது அந்த வெளிச்சத்தில் இருள் மறைஞ்சிருக்குது. அவருக்குள்ள இது எப்படி புரிய வைக்கிறதும் எப்படி சொல்கிறதும் தெரியல. தேர் இஸ் நோ ஷேடோ. எங்கே எந்த உள்ள வெளியில் எதுவும் ஷேடோவே கிடையாது. இருள் இல்லாத ஒளி பிரகாசம், உள்ளம் புறமும் ஒளியாக இருக்கக்கூடிய தேவன். அதான் தேவன் ஒளியாக இருக்கிறார். அவர்கள் எவ்வளவு வேணும் இருள் இல்லை என்று, எவ்வளவு வேணும் இருள் இல்லை. இந்த தெய்வத்தை நாம், இந்த கேரக்டரை நம்ம தியானிக்கிறதே நமக்கு அவ்வளோ பெரிய பாக்கியமும் ஆனந்தமுமா இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ அவருக்கு முன்னால் அவர் தான், அப்பன்னா அவர் தான் கரெக்டான ஜட்ஜு, சரியான நியாயாதிபதி இருப்பாரானால் எவ்வளவு வேணும் இருள் இல்லாதவர் தான் சரியான நியாயாதிபதியாக இருக்க முடியும். இந்த உலகத்தில் நியாயாதிபதிகள், நீதிமன்றங்கள் உண்டு. ஆனால் நியாயாதிபதிகள் நியமிக்கப்படுகிறார்கள், அவர்களும் இருள் இருக்கக்கூடியவர்கள், தேவனை போல அல்ல. அதனால தான் தேவனுக்கு முன்பாக யாரும் நிற்க முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாவிகள் பரிசுத்தவான்களுடைய சங்கத்தில் நிலைத்திருப்பதில்லைன்னு போட்டிருக்குது. அப்போ நாம் ஒளியிலே அவர் ஒளியாக இருக்கிறது போல நடந்தால்
ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம் என்று எழுதியிருக்கிறது. அப்போ நம்முடைய அந்த இருளை நீக்க. அப்போ ஏன் இருள் வருகிறதுன்னா, சில ஏரியாஸ் அன்சரண்டர்டு ஏரியா, சரண்டர் பண்ணாத சில ஏரியாக்களில் அவன் அதை அட்வான்டேஜாக எடுத்து அதை ரொம்ப சாதகமாக எடுத்து அவனுடைய ஆதிக்கத்தையும் அவனுடைய இன்ஃப்ளூயன்ஸையும் பயன்படுத்துறதுனால அந்த ஏரியாவில் நமக்கு ரொம்ப டேஞ்சராக இருக்குது. நல்லா இல்லை, வாழ்க்கை நல்லா இல்லை. அதனால தான் 1 யோவான் கடைசி வசனத்தை பாருங்களேன். 1 யோவான் 5 கடைசி வசனம், பிள்ளைகளே, கரெக்டு, நீங்கள் விக்கிரகங்களுக்கு விலகி, அதனால அது சொல்ல வேண்டிய ஒரு நிலைமை இருக்குது. ஏன் ஜான் அப்படி சொல்றாருன்னா, அவர் எப்பவும் தேவ அன்பை குறித்து ரொம்ப அதிகமாக பேசுகிறார். அவர் ஆண்டவருடைய மார்பிலே சாய்ந்து எப்போது 24 மணி நேரம் சாஞ்சிக்கிட்டு இருக்கிற ஆள். தேவ அன்பை குறித்து பேசிகிட்டு இருக்கார். அநேக காரியங்கள் அதில் நம்ம ரொம்ப தெளிவாய் விளங்கி கொள்ளலாம். கடைசியில் அவர் எழுதுகிற வார்த்தை என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த தேவ அன்பை விட்டு நம்மளை தூரமாக்குறது இந்த விக்கிரகங்கள். தேவ அன்பை விட்டு, கர்த்தருடைய ஜனங்களே புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்போ தேவனுடைய அன்பை விட்டு நம்ம ஒரு காலம் போகக்கூடாது. தேவனுடைய அன்பில் நிலைத்திருக்கிறவன் ஒளியில் இருக்கிறான், தன் சகோதரனை பகைக்கிறவன் இருளில் இருக்கிறான்னு போட்டிருக்கு. ரொம்ப கிளியராக எனக்கு என்னமோ ரொம்ப நல்லா இருக்கு இன்னைக்கு. ஹல்லேலூயா. அப்போது தன் சகோதரனை பகைத்தால் இருள் வருகிறது. அப்போ பகை என்பது யாருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு காரியம்? கரெக்டாக சொல்லிட்டீங்களே, பகை பிசாசுக்கு பிடிச்ச காரியம். அப்போ பகைக்கும் போது, அன்பில்லாமல் இருக்கும்போது, அங்கே இருள் வரும் பொழுது, இருளுக்கு அதிகாரியாகிய பிசாசு அவன் கீழே ஒரு மரணம்னு ஒன்று வச்சிருக்கிறான் ஆயுதத்தை. அந்த மரணம் அல்லேலூயா அவன் அனுப்பும்போது, அப்போ இருள், பகை என்பது பாவம். அந்த பாவம் இருக்கும்போது இருள் வருகிறது. அப்போ அவன் கையில் இருக்கிறது மரணத்தை அனுப்புகிறான். அந்த மரணத்துக்கு அதிகாரி அவன்தான், மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசு. அப்போ ஒரு மனுஷன் பகையை வச்சுக்கிட்டு தேவன் ஜெயித்தார்னு சொல்லிட்டு இருக்கிறதுல நியாயமே இல்லை. இல்லையா? என்ன சொல்கிறீங்க? அதாவது இந்த ரூமில், இந்த ஹாலில் கம்ப்ளீட்டாக கரண்ட்டாக ஆஃப் பண்ணி போட்டுட்டு, எங்களுக்கு பவர் சப்ளை இருக்குதுங்க, 2Cயில் இருக்கிறவங்க நாங்கள், 3 ஃபேஸ் சப்ளைங்க, அவங்க சிடி மீட்டர் வச்சுருக்குறோங்க, இப்படி பேசிகிட்டு இருந்தால் என்ன லாபம்? உள்ள ஒரு சொட்டு கரண்ட்டை கிடையாது, லைட்டே இல்லையே. சரி, லைட் இருக்குது, சுவிட்ச் போடுறான்னு போட்டால் அந்த இடத்துல பல்பு இல்லை, அதில் சாக்கெட்டில் பல்பு கிடையாது, ஹோல்டரில் பல்பு கிடையாது. எப்படி இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சோம். நான் இப்போ பைபிள்லேருந்து பல்பெல்லாம் பேசலை, இருட்டாக இருக்குது. ஆனால் நம்ம பேசுகிறது, நம்மள்ட்ட இருக்கிற கனெக்ஷன்லாம் பெரிய பெரிய கனெக்ஷனு, கிலோவாட்லாம் பயங்கரமாக வச்சுருக்கோம். அட்டே எங்கள் அப்பா அப்படி வச்சுருக்குறோம். சரி, லைட்டை தடவி போட்டால் ஹோல்டரில் பல்பே காணோம். எப்படி லைட்டை போட்டாலும் அது என்ன லாபம்? சுவிட்சை போட்டாலும் பேசலாமே, சுவிட்சை போட்டாலும் ஒன்றுமே இல்லையா? அப்போ என்னத்தை நீ பவர் சப்ளை பெருசாக வாங்கி வச்சுருக்கிற, ஆனால் ஒரு ஹோல்டரில் இத்தனோண்டு பல்பை வாங்க தெரியல உனக்குங்கிற மாதிரி இருக்கு. ஐ திங்க் இன்னைக்கு காலையில் கொஞ்சம் நேரடியாக பேசுகிறது ஒரு இருக்கு. என்னையா அவ்வளோ பெரிய கரண்ட் சப்ளை வச்சுருக்கிறேன், ஒன்றும் ஒரு பல்பு கூட இல்லை. அது போல தான் வாழ்க்கையில் நம்ம ஆராதிக்கிறோம், பெருசாக ஆண்டவர் குறித்து பேசுவோம், செய்வோம், எல்லாருக்கும் இது பிரச்சனை. ஆனால் உள்ள பல்பு இருக்கான்னு கொஞ்சம் செக் பண்ணிக்கணும். அப்போ பல்பு இல்லாத இடத்துல ஒரு இருள் எப்படி வருகிறதோ அது போல் அல்லேலூயா பாவம் இருளை கொண்டு வருகிறது. அந்த இருளுக்கு அதிகாரியாகிய ஒருத்தன் வர்றான், இருளை விரும்புகிறவன் வர்றான், உடனே மரணத்தை அனுப்பிடுறான். அப்போ மரணத்துங்கும் போது தேவனையும் மனுஷனை விட்டு பிரிப்பதே மரணம். மரணம் நம்ம ஏன் சொல்கிறோம்? பொதுவாக இந்த உலகத்தில் ஒருத்தர் செத்து போயிட்டார், சரி வச்சுக்கோ, நம்ம என்ன இறந்து போயிட்டாருன்னு சொல்லுவோம், இப்போ உலகத்தாரும் இறந்து போயிட்டாருன்னு தான் சொல்கிறாங்க. இயற்கை எய்தினார் அப்படிமா, அது சரிதான் அப்படின்னு வேறு என்னென்னமோ லாங்குவேஜெலாம் போடுறாங்க. என்ன மரணம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை, அதுக்கு உண்மையான அர்த்தம் என்னன்னு கேட்டால் செப்பரேட் பண்ணுறதுக்கு தான் மரணங்கிறது பேர். அவ்வளோதான். அரிசியில் கல் இருக்குதுன்னா காசு கொடுத்து வாங்கினேன் பரவாயில்ல, கல்லை முழுங்கிடுவோமானே, அதை எவ்வளோ பொறுமையாக செப்பரேட் பண்ணுறோம் பார்த்தீங்களா? அதுபோல் நம்முடைய ஆவியும் ஆத்மாவும் இந்த சரீரத்தை விட்டு அப்படி பண்ணிடுவார். இதுக்கு பேர் தான் மரணம். இது நம்முடைய ஆவி ஆத்மா நம்ம சரீரத்தை விட்டு செப்பரேட் ஆனாலும் மரணம், தேவனையும் நம்மையும் செப்பரேட் பண்ணாலும் மரணம். அப்போ பிசாசு பயன்படுத்துகிற ஆயுதம், செப்பரேஷனுக்கு ஆயுதம் என்ன? அரிசியிலிருந்து கல்லை எடுக்கிறதுக்கு எந்த ஆயுதத்தை பயன்படுத்துவீர்கள்? மண்வெட்டி பயன்படுத்த மாட்டீங்க.
பயன்படுத்த மாட்டீங்களா? நெருப்பு நல்லா தீ கொளுத்தி விட்டா அரிசியிலேருந்து கல் போயிருமா? அப்போ என்னதான் பயன்படுத்துவீங்க? அது மாத்திரம் தெரியுது இல்லை. ஜல்லடையில் வச்சு இங்கின்னு பண்ணால் என்ன இருக்குது? அப்படி தான் பண்ணுவீங்களா? எப்படியோ ஏதோ ஒரு சம்திங் வச்சு பண்ணுறீங்கல்ல, எப்படியோ பண்ணுறீங்க. அதுபோல் பிசாசு செப்பரேட் பண்ணுறதுக்கு ஒரு ஆயுதத்தை பயன்படுத்துகிறான். அதுக்கு பேர் மரணம். மரணத்தை அனுப்பி செப்பரேட் பண்ணுறான். அந்த மரணம் எங்கே ஈஸியாக போக முடியும்னா பாவம் இருக்கிற இடத்துல. உங்களுக்கு இந்த லிங்க் புரியுதா? பாவம், மரணம், இருள். பாவம், மரணம். மரணத்துக்கு அதிகாரி பிசாசு. அந்த மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசை வெட்டுறது நல்லதா, இல்லைன்னா வெறும் பாவத்தை வெட்டிட்டு அவனை விட்டுறது நல்லதா? கல்லை எடுக்கிறது நல்லதா, இல்லை கல்லை போட்ட கடைக்காரனை டீல் பண்ணுறது நல்லதா? ஸ்டார்லாம் தெரியுது நிறைய பேருக்கு. கல்லை எடுத்துக்கிட்டே இருக்கிறது நல்லதா, இல்லை கல்லை கலக்கிற கடைக்காரனை ஒழுங்கு பண்ணுறது நல்லதா? நீங்கள் ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஒருத்தர் இப்படிங்கிறீங்க, ஒருத்தர் அப்படிங்கிறீங்க. அவன் என்ன வேணா போட்டு சாமி, நாங்கள் எடுத்துக்கிட்டே இருக்கிறோம். அவனை திருத்திக்கிட்டா நம்பிக்கையாக நம்ம இந்த பிஸ்னஸே நமக்கு இருக்காது. அதுபோல் அவன் பிசாசு பாவத்தை அனுப்பிட்டு இருக்கான். அப்போ பாவத்தை மாத்திரம் டீல் பண்ணுறது நல்லதா, இல்லை பாவத்தை அனுப்புகிற பிசாசை டீல் பண்ணுறது? அதை தான் அங்கே அதை டீல் பண்ணார் ஆண்டவர். புரியுதா உங்களுக்கு? கல்லை மாத்திரம் எடுக்கலை, கல்லை எவன்டா போடுறான்ட்டு கண்டுபிடிச்சி குறவலையை பிடிச்சிட்டான் ஒருத்தன். டே, நீ தானடா கல்லை போடுற மூட்டையில்? ஆமாம் சாமி. ஏன்டா போடாதரா, அடிச்சு போடுவேன். அதை மிரட்டி ஒரு வழி பண்ணும்போது அவன் அந்த தொழிலை விட்டுடுறான். ஸ்தோத்திரம். பாலிலிருந்து தண்ணீரை பிரிப்பது ஈஸியா, இல்லை பாலில் தண்ணீரை கலக்கிறவனை கலக்கி விடுறது ஈஸியா? என்ன சொல்ற? கலக்கிறவனை பிடிங்கய்யா. நீ பாலையும் தண்ணீரையும் எவ்வளோ முடியுமா நம்மளால? பாலில் தண்ணியைத்தான் பிரிக்க பார்க்குறானே ஒழிய தண்ணி கலக்கிறவனை ஒருத்தரும் என்ன செய்யல. நமது ஆண்டவரோ மிச்ச பிரசங்கத்தை நீங்கள் பண்ண தெரியலன்னா அப்புறம் நீங்கள் ஒழுங்காக கேட்கலைன்னு அர்த்தம். நமது ஆண்டவர் என்ன செஞ்சிட்டார்னா, பாவத்தை பரிகிறதுக்காக அல்ல, பாவத்துக்கு மரணத்தை கொண்டு வந்து மரணத்துக்கு அதிகாரியாக இருக்கக்கூடிய, பாவத்தையும் மாத்திரமல்ல மரணத்தை மாத்திரமல்ல பிசாசை அடிச்சார். அங்க அடிச்சாதான் இங்க. ஹல்லேலூயா. யாரை தொட்டா உங்க குடும்பம் அவுட் ஆகும்னு அவனுக்கு நல்லா தெரியும். ஐயோ, வேதனையான காலங்க அது. யாரை உங்க குடும்பத்தில் தொட்டா நீங்க சுத்தமா மண்ணை கவ்வுவீங்கிறது அவனுக்கு நல்லா தெரியும். அதனால தான் தொட வேண்டிய இடத்துல அவன் தொடுறான். ஒரு குடும்பத்தில் இன்னைக்கு எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபைனான்ஸ். சோத்திரம். ஃபைனான்ஸை தொட்டுட்டா அதுதான் எல்லாத்துக்குமே கலகம், எல்லாமே அதுலேருந்து ஆரம்பிக்கும். உங்கள் கையில் ஃபைனான்ஸ் இல்லைன்னா முதல்ல ரிஃப்ளெக்ட் ஆகுறது கிச்சன். அதில் போய் பார்க்கலாம், அதில் ஒன்றும் இருக்காது. பிறகு பிள்ளைகளை பாதிக்கும். எல்லாத்தையும் குடும்பத்தில் சமாதானத்தை அழிக்கிறது என்னன்னு கேட்டால் பொருளாதார குறைவு. அதை தொட்டுட்டா போதும், அப்படியே சமாதானம் போயிடும். சண்டைகள் பயங்கரமாக வர ஆரம்பிக்கும். அதனால தான் அவன் அது மேலே கண்ணாக இருக்கிறான். முக்கியமான காரியங்கள் என்ன? பிள்ளைகள். நீ எதை தொட்டால் கூட நீங்கள் ஓகேம்பிங்க. நான் உங்கள் கற்ப பிறப்பை தொட்டுட்டான்னா உங்களால் வாழ முடியாது, நரகம் ஆரம்பிச்சிடும். அதனால தான் பிள்ளைகளுக்காக முழங்கால் பண்ணுறேன். காலையில் எழுந்திரிச்சோன்னே சில குடும்பத்தின் பிள்ளைகளுக்காக பாரப்பட்டேன். உண்மையை சொல்கிறேன். என் மனைவிட்ட கூட பேசிகிட்டு இருந்தேன்ப்பா, ரொம்ப பாரமாக இருக்குது, ஜெபம் பண்ணுப்பா. அதுகளுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸு பிடிக்காது, அதுகளுக்கு கண்டிப்பு பிடிக்காது, வராது. அங்கங்கே ஓடி பல காரியங்கள், அதுக்கு டிஸ்ட்ராக்ஷன் இருக்கிறதுனால நம்ம தான் முழங்கால் போட வேண்டியிருக்கு, போட்டு தான் அதுகளை கொண்டு வர வேண்டியிருக்கு. சில நேரங்களில் கடிந்து கொள்கிறோம், சில நேரங்களில் கடிந்து கொள்ளுதல் வேலை செய்யாது. ஆனால் முழங்கால்கள் என்றைக்கும் வேலை செய்யும், எப்போதும் வேலை செய்யும். நீங்கள் கடிந்து கொண்டு பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறீங்க. அது திருந்தின மாதிரி தெரியல.
ஆனால் உங்கள் அதிகாரத்துக்கு கீழ்ப்படிக்கிற வரைக்கும் கீழ்ப்படியும். உங்கள் அதிகாரத்தை விட்டு வெளியில் கொண்டு வர்றதுக்கு அநேக சக்திகள் இந்த உலகத்தில் உண்டு. படிப்பிச்சு கொடுக்குதே, பேய்கள் படிப்பிச்சு கொடுக்குதே. தாய் தகப்பனுடைய அதிகாரத்தை விட்டு க்ளீனாக வெளியில் கொண்டு போகுதே. நீங்கள் கத்தி என்ன பிரயோஜனம்? லவுட் ஸ்பீக்கரில் டேன்னு விட்டு போயிடுது வெளியில். அவ்வளோ பவர்ஃபுல்லாக கொண்டு போகுது வெளியில். அதுக்கு எகெயின்ஸ்டாக வேலை செய்யணுன்னா முழங்கால் தான் நீங்கள் நிற்க வேண்டியது. லேசாக எடுத்துடாதீங்க. இல்லை, இன்னைக்கு நம்மளோடு இருக்காங்கன்னு நினைக்காதீங்க. ஆனால் நமக்கு பெரிய தலைவலியை கொண்டு வர்றது இவங்க மூலமாக தான்ட்டு சாத்தானுக்கு தெரியும். அதனால தான் ரொம்ப கவனமாக உங்கள் பிள்ளைகளுக்காக முழங்கால நில்லுங்க. அதுக்கு பண்ணுற கூத்து கோமாளி கூத்தெல்லாம் என்ன வேணால் பண்ணிட்டு போட்டு வேணாம். நீங்கள் முழங்கால நின்னீங்கன்னா தெய்வம் இரக்கம் பாராட்டுவார், தெய்வம் கொண்டு வந்துடுவார். அதனால் மனுஷனை நம்ம நம்பாதபடிக்கு, அல்லேலூயா, ஈஸியாக தள்ளிட்டு போகிறான் பிசாசு. முழங்காலில் நின்று நம்ம ஆண்டவர் சாதிக்க வேண்டியிருக்குது. செய்வோம் அதை. அல்லேலூயா, செய்யுங்க. ரொம்ப அவசியம். நம்ம சமாதானம் போயிடும், நம்மளோட வாழ்க்கை போயிடும். வாழலான்ட்டு ஆசைப்பட்டுட்டு இருக்கும்போது அந்த இடத்துல மண்ணு போட்ட மாதிரி ஆயிரும். ஸோ ரொம்ப கவனமாக இருங்க. கர்த்தர் நல்லவர். ஆகவே பதில் செய்வேன். ஒரு 2-5 நிமிஷம் தான். இப்போ எனக்கு ஈஸியாக என்னுடைய காரியத்தை நான் முடிச்சுட்டு போயிட்டே இருப்பேன். பதில் செய்வேன் அப்படின்னு சொல்கிறார். நான் விசுவாசிக்கிறது என்னன்னு கேட்டால், என்னிடத்துலேருந்து ஆண்டவரை பட்சி சொன்னிச்சு, அது சொன்னிச்சு, இப்படி கூனார் அப்படி கூனார்லாம் பேச மாட்டேன். கிளியராக பேசினார், பதில் நான் தான் செய்வேன்ட்டு. அது ஒன்று தெரியும் எனக்கு. அல்லேலூயா. அதுக்கப்புறம் அவரை நான் கேட்கவே இல்லை, வேறு என்னத்தன்னு கேட்கவே இல்லை. சொல்லிட்டேன்ல, வாய மூடிட்டு போ அப்படிங்கிற மாதிரி தான். சொல்லியாச்சுல்ல, ஓடு. அதை விட்டு வெளியிலே வர முடியாத அளவுக்கு கிளியராக கர்த்தர் சொன்னார், நான் பதில் செய்வேன். ஒரு 5-6 காரியங்கள் மாத்திரம். நம்பர் 1, உபாகமம் 7வது அதிகாரம் 10-11. உபாகமம் 7வது அதிகாரம். ஒரு 6 காரியங்கள் நோட் பண்ணிக்கொள்ளுங்க. வீட்டில் போய் கொஞ்சம் தியானம் பண்ணுங்க. வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் கொஞ்சம் மறுபடியும் எடுத்து கொஞ்சம் தியானம் பண்ணுங்க. கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார். உபாகமம் 7வது அதிகாரம் 10வது வசனமும் 11வது வசனமும். தம்மை பகைக்கிறவர்களுக்கு பிரத்யட்சமாய் பதிலளித்து அவர்களை அழிப்பார் என்றும், தம்மை பகைக்கிறவனுக்கு அவர் தாமதியாமல் பிரத்யட்சமாய் பதில் அளிப்பார் என்றும் நீ அறிய கடவாய். ஸோ நம்முடைய ஆண்டவர் பதில் அளிக்கிற தெய்வம். அடுத்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, ஆகையால் நீ செய்யும்படி நான் இன்று உனக்கு கட்டளையிடுகிற கட்டளைகளையும் நியாயங்களையும் கை கொள்வாயாக. இதை மாத்திரம் நீ செய்யுங்கிறார். இதை மாத்திரம் நீ செய். நீ செய்யும்படி இன்று உனக்கு கட்டளையிடுங்க. நான் உனக்கு சில காரியங்களை கற்றுக் கொடுத்துருக்குறேன், அதை நீ ஒழுங்காக செய். அப்படி நீ செய்வாயானால் என்னிடத்துலேருந்து வரக்கூடிய பதில் உனக்கு நன்மையாக இருக்கும். க்ளோரி டு காட். ஆனால் இதை செய்யாதபடிக்கு பகைக்கிறவர்களுக்கு நிச்சயமாய் பிரத்யட்சமாய் நான் பதில் தருவேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். ஸோ நான் இன்று கர்த்தருடைய ஊழியனாக பலிபீடத்திலிருந்து உங்களோடு சொல்லுகிற காரியம், யார் என்ன பண்ணாலும் கூட பதிலளிக்கிற கர்த்தரை முன்னால் விட்டுருங்கிறேன். க்ளோரி டு காட். அல்லேலூயா. இது எனக்கு ரொம்ப இன்பமாக இருக்குது இதை சொல்கிறதுக்கு. ஏன்னு கேட்டால் இதுதான் கரெக்டான வழி. ஒன்று நம்ம செய்யணும், இன்னொன்றும் நம்ம தான் செய்யணும். அப்போ 2 நம்ம தான் செய்யணும்னு சொல்லிட்டு போயிடலாம்ல. அதான் இப்படி சொல்கிறது. ஒன்று நம்ம செய்யணும். என்னென்னா கர்த்தருடைய கற்பனைகள், கொஞ்சம் உற்சாகமாக, கர்த்தருடைய கற்பனைகள், கட்டளைகள், நியாயங்கள், இவைகளெல்லாம் பக்காவாக என்ன செஞ்சிடணும், நம்ம சைடில் கை கொள்ளணும். இதில் நம்ம தப்பே வைக்கப்படாது. ஆமேன். அல்லேலூயா. அடுத்து என்ன செய்யணும்னா, அவரை விட்டுறணும் முன்னால். அவர் பதில் சொல்லி கேட்டோம் அப்படின்ட்டு இப்படி கொஞ்சம் சொல்லி பாருங்க. இப்படி கொஞ்சம் சொல்லி பாருங்க. நம்ம அமிங்கிடுவோம். சேப்பா ஆண்டவர் பார்க்கட்டும்ப்பா அப்படின்னாலே நமக்கு நிறைய தொல்லைகள் நம்மளை விட்டு நீங்கிடுது. அல்லேலூயா. கொஞ்சம் அதை எக்ஸசைஸ் பண்ணணும். இன்றைக்கி கேட்குறதுக்கு இன்பமாக இருக்குது, வெளியில் போனோன்னே கைங்குது. அதை கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணி, ஆண்டவரே நீங்கள் பார்த்துக்குவீங்க அப்படின்னு. ஆனால் இந்த நிலைமைக்கு வர்றது எவ்வளோ நாளாகும் மனுஷனுடைய வாழ்க்கையில். நீங்கள் பார்த்துங்கப்பான்ட்டு நான் தான் சொல்லிட்டார்ல, என்னை பகைக்கிறவர்களுக்கு நான் பிரத்யட்சமாய் பதில் தருவேன். நீ என்ன வேணால் பண்ணிக்கோ, ஆனால் நீ செய்ய வேண்டிய வேலை நான் உனக்கு கற்றுக் கொடுத்துருக்குறேன், அதை நீ செய். நீ இங்கே கோட்டை விட்டீன்னா
அப்புறம் நான் அங்கே செய்ய மாட்டேன்னு அர்த்தம். உனக்கு விரோதமாய் எழும்புகிறவனுக்கு பதில் உன்னால கொடுக்க முடியாது. அல்லேலூயா சொல்லிடலாமா? கர்த்தரை மாதிரி துதிக்கலாமா? உனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களுக்கு, அநியாயமாய் உன்னை தூஷிக்கிறவர்களுக்கோ அகங்காரிகளுக்கோ நீ அவங்கள பார்த்து புண்பட்டுட்ட, நீ பதில் கொடுக்கணும்னு பார்க்குற தப்பான காரியம். அந்த காரியத்தை கையில் எடுக்காத, என்கிட்ட கையில் விட்டுரு, என்னை முன்னால் அனுப்பிடு. நம்பர் 1. ஆனால் நீ செய்ய வேண்டியது என்னன்னா, நான் உனக்கு கற்றுத்தந்த, நான் அவனுக்கு கற்றுத்தரல. யாருக்கு? அவனுக்கு. உன்னை புண்படுத்துறவனுக்கு நான் என்ன செய்யல, அவன் கற்று தந்திருக்கான். அவன் காது கொடுத்து கேட்க மாட்டேங்க. அல்லேலூயா. அவனுக்கு இதெல்லாம் ரொம்ப பெருசா தெரியல. நமக்கு வேதம் பெருசா தெரியுது. அல்லேலூயா. நமக்கு கட்டளைகள் பெருசா தெரியுது, நியாயங்கள் பெருசா தெரியுது. கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்த, யாரு கற்றுக் கொடுத்தா? மனுஷனா கற்றுக் கொடுத்தான்? கர்த்தரே கற்றுக் கொடுத்த வேதம், கர்த்தரே கற்றுக் கொடுத்த நியாய பிரமாணம். அல்லேலூயா. இதை விட பெருசு ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில் இருக்கவே இருக்கக்கூடாது என்று நான் சொல்லுகிறேன். இதை விட என்ன இருக்குது பெருசு? இன்னைக்கு பேசாம இருக்கீங்களே, கொஞ்சம் சொல்லலாமே. கர்த்தருடைய கட்டளைகளையும் நியாயங்களையும் பிரமாணங்களை தவிர இந்த உலகத்தில் பெருசு என்ன? ஒண்ணுமே இல்லை. அதை முதல்ல செய்யுங்கிறாரு. நானே கற்றுக் கொடுத்ததுனால நீ அதை செய். அதுக்கப்புறம் பதில் சொல்லிக்கிறதெல்லாம் என் வேலை, உன் வேலை கிடையவே கிடையாது. நீ பேசாம என்னுடைய காரியத்தை கை கொண்டுட்டு என் முகத்தை நோக்கி பாரு, நான் ஏற்ற பிரத்யட்சமாய் பதில் செய்வேன்ங்கிறார். உன் கண்களுக்கு முன்னாக பதில் செய்வேன். நீ செய்தா கூட அப்படி செய்ய மாட்டேன். நான் செய்கிறது பயங்கரமாக இருக்கும். பேசாமல் என் கற்பனைகளை கை கொண்டு போயிட்டே இரு. நான் காரியத்தை மறக்கிற தேவன் அல்ல. உனக்கு உன்னுடைய காரியங்கள் எல்லாம் எனக்கு ஞாபகத்தில் இருக்குதுன்னு சொல்ல, 1000 தலைமுறை வரைக்கும் நான் உனக்கு இரக்கம் செய்வேன்னு சொல்ல, உடன்படிக்கையை காத்து கொள்ள வல்லமை உள்ள தெய்வமாக இருக்கிறார். அல்லேலூயா. அவரிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கட்டளைகளின்படி நடக்கிறவர்களுக்கு 1000 தலைமுறைகள் இரக்கம் செய்யறதுக்கு உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார் போட்டிருக்கு. நான் அப்படிப்பட்டவனாக்கும் நானாக்கும் உனக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறேன். பேசாமல் அதை செய், அதை மறந்துருன்ட்டார். அல்லேலூயா. ஆகவே இது ஒரு நல்ல டானிக், நல்ல டானிக். யாருமே சுத்தம்னு சொல்ல முடியாதுல்ல. ஏதாவது ஒன்று ரெண்டு இருக்கும். அதுக்கு பதில் அவரை விட்டுருங்க, நீங்கள் செய்யுங்கப்பா, எனக்கு என்னத்துக்கு. அப்போ அந்த வேலையை நான் கையில் எடுத்து நான் தான் பாவம் செய்கிறவனா இருப்பேன். பழி வாங்குதல் எனக்குரியதுன்னாரு. நம்ம அதில் சிந்திக்க வேண்டாம். ஆண்டவரே அவனை பழி வாங்கி ஒரு வழி பண்ணி மொட்டை அடிங்க, ஆண்டவரை தலையை உடங்கி, ஆண்டவரை ஸ்கல்லை 2ஆக்குங்க, மூளையை வெளியில் கொண்டாங்க, அந்த மாதிரிலாம் நம்ம பேச வேண்டாம். தேவன் பார்த்து கொள்வார்ன்ட்டு போகிறது நல்லது. ஹல்லேலூயா. 2வதாக சீக்கிரத்தில் போகலாம், சீக்கிரம். 2 சாமுவேல் 22:21. 2 சாமுவேல், 2 சாமுவேல் சாப்டர் 22 verse number 21. என்ன சொல்லியிருக்குது? கர்த்தரின் நீதிக்கு தக்கதாக எனக்கு பதில் அளித்தார், என் கைகளின் சுத்தத்துக்கு தக்கதாக எனக்கு சரி கட்டினார். ஆன்சர்ஸ் தி ரைச்சியஸ் பீப்புள். நீதிமான்களுக்கு பதில் தருகிற தெய்வம். அல்லேலூயா. அடுத்து இப்போ எனக்கு என்னாச்சு? நான் நீதியில் தானே இருந்தேன், எனக்கு என்ன நீர் ஒன்றும் தரலையேன்னு ஒரு கேள்வி வரும். அப்படித்தானே? இப்போ 73வது சங்கீதத்தை இப்போ வாசிக்க வேண்டாம். 73வது சங்கீதத்தில் ஊரில் உலகத்தில் இருக்கிற குப்பையெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டான் ஒருத்தன், ஆசாப். அவன் கண்கள் எடுப்பாக இருக்குது, அவன் பிள்ளைகளுக்கு ஒன்றும் குறைச்சல் கிடையாது, கொளுத்து கிடக்கிறானுங்க, கேட்குறதெல்லாம் கிடைக்குது, அப்படி ஆக்கும் இப்படி ஆக்குன்னு ஒரு பெரிய லிஸ்ட்டை போடுறான். உன்னை எவன்டா பார்க்க சொன்னா? கொழு கொழுன்னு இருக்கிறானுங்க. அப்படி நம்ம கண்ணு படுதில்ல. தெய்வத்தை தேடாத மக்கள்லாம் கொளுத்திருக்கிறத பார்த்தோன்னே நமக்கு எப்படி இருக்கு? தூக்கமயக்கமாக இருக்கு. நமக்கு எப்படி இருக்கு? டே அவன் பாடுற பயங்கரமாக செழிக்கிறான், விரும்பினது டக்குன்னு சொடக்கு போட்டால் கிடைக்கிது அவனுக்கு. அவன் தெய்வ பயம் இருக்கான், கண்கள் எடுப்பாக பார்க்கும், அப்படி பார்க்குறான், தூஷிக்கிறான். இதெல்லாம் பார்த்துட்டு வந்து புலம்பிட்டு நான் விருதாவாக உண்மை சேவித்தேனுங்கிறான். நான் வேஸ்ட்டு, உங்களை ஆராதித்தது வேஸ்ட்டு, பைபிள் படித்தது வேஸ்ட்டு, ஜபம் பண்ணது வேஸ்ட்டு, எப்போ பார்த்தாலும் ஜபம் 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 கோயிலுக்கு வந்தது வேஸ்ட்டு, நான் இன்னைக்கு கோயிலுக்கு வரமாட்டேன், நான் பைபிள் தொடமாட்டேன். சொல்லியிருக்கீங்களா? யாராவது சொல்லியிருக்கீங்களா? 1-2 பேர் இல்லைங்கிறீங்க, ஆனால் சொன்னவங்க இருக்குங்கல்ல, அதை மறைக்க முடியாதுல்ல. இருக்கிறோம் நம்முடைய மனக்கலேசத்தில், நான் ஜெபம் பண்ண மாட்டேன்.
உடனே ஆண்டவர் கைவிட்டாருன்னா நம்மளை சொன்ன விதத்தில் விடவே இல்லை. ஹல்லேலூயா. மறுபடியும் ஜெபிக்க வைத்தார், மறுபடியும் வேதத்தை தியானிக்க வைத்தார், மறுபடியும் சபைக்கு வர வைத்தார், மறுபடியும் அவரை துதிக்க வைத்தார். ஹல்லேலூயா. ஆக என்ன சொல்ல வந்தோம்னா, என் நீதிக்கு தக்கதாக நீதிமான்களுக்கு பலன் உண்டு, நீதிமான்களுக்கு நம்பிக்கை உண்டு, நீதிமான்களுக்கு கர்த்தர் தருகிற வெகுமதி உண்டு. அவன் சொல்றான், என் நீதிக்கு தக்கதாக எனக்கு பதில் தந்தார் என் கைகளின். இதே தான் சாமுவேல் உபாகமத்தில் மோசே எழுதின அதே வார்த்தை தான் சங்கீதம் 18:20 பாருங்கள். சாம் 18:20. கர்த்தரின் நீதிக்கு தக்கதாக எனக்கு பதில் அளித்தார். அதே தான் திரும்ப சங்கீதக்காரன் சொல்றான். அப்படின்னா எந்த அளவுக்கு பரிசுத்தவான்கள் இதை அறிஞ்சிருந்தாங்க. உபாகமத்தில் சொன்ன ஆள் வேற, சங்கீதத்துக்காரன் வேற. ஆனால் என்ன அழகா ஒரே ஒரு காரியத்தை சொல்கிறேன். அப்போ நம்மளும் இன்னைக்கு என்ன செய்யலாம், அதை சொல்லலாம். ஆமென். ஒரு மோசே சொன்னார்னா, ஒரு சங்கீதக்காரன் சொல்கிறான்னா, அப்போ நம்மளும் அதே தான் சொல்லணும். கர்த்தர் என் நீதிக்கு தக்கதாக பதில் அளிக்கிறார். என் நீதி குறைவாக இருந்தால் பதிலும் அதுக்கேற்றபடி வரும். சவுக்கடி ஓய் சவுக்கடி வரும். நீதி அதிகமாக இருந்து தேவன் நம்மிடத்தில் நீதியான காரியங்களை பார்ப்பாரானால் அந்த நீதிக்கு தக்கதாக நல்ல பதில் கிடைக்கும். அதனால்தான் நீதி செய்கிறவன் தூங்குகிறவன், நீதி செய்கிறவன் நீ உன் நீதி பெருகட்டும், நீதி பெருகட்டும். அப்ப நீதி பெருக 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 அவர் தருகிற பலனும் கிளாசிக்கா இருக்கும். இது நீதிமான்களுக்கு பதில் செய்கிற தெய்வம். ஆகையினாலே தேவன் நல்ல பதில் நமக்கு தரணும்னா நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்குதுன்னா, தேவ நீதியிலே நம்ம நடக்க வேண்டியது. தேவநீதி யாரு? அவரே நமக்கு நீதியும் மீட்பும் பரிசுத்தமும் ஆனார். ஆமென். தேவன் கிறிஸ்து இயேசுவின் உபதேசங்களை கைக்கொள்ளும் பொழுது நாம் நீதியிலே பெருகுகிறோம். ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளின்படி கீழ்ப்படிஞ்சு வரும்போது, இப்போ ஆண்டவர் சொல்ல மன்னிச்சிருங்கிறாரு. அப்போ மன்னிச்சிருன்னு சொல்லும்போது நம்ம மன்னிச்சிட்டோம்னா அப்போ நம்ம நீதியில் என்ன செய்கிறோம்? பெருகிறோமா? அல்லேலூயா. இச்சையோடு பார்க்குற எவனும் அந்த ஸ்திரீயோடு விபசாரம் ஆயிட்டுங்கிறான். அப்போ அந்த காரியத்தில் நம்ம சரிப்படுத்திட்டோம்னா நம்ம நீதி என்ன ஆயிடுது? போயிடுதுல்ல. அல்லேலூயா. 1 மைல் நடக்க சொன்னா 2 மைல். அப்போ நம்ம நீதி என்ன ஆகுது? 5, 6, 7 நீதியில் வளரணுமா? 5, 6, 7 அதுதான் அந்த. அப்போ பரிசேயர்களுடைய நீதியை காட்டிலும் நம்முடைய நீதி அதிகமாகும். அப்போ நம்முடைய நீதி அதிகமாக பதில் எப்படி கிடைக்கும்? சூப்பராக இருக்கும். நீதியில் குறைய அப்பவும் பதில் கிடைக்கும். சவுகடி தான் கிடைக்கும். ஆண்டவர் நேர்மையாக பதில் தருகிற தெய்வம். நம்ம நீதிக்கு தக்கதாக பதில் தருகிறார். சூப்பரான டானிக் நம்பர் 2. 3வது 10வது சங்கீதம் 12, 13, 14 வேகமாக. எழுந்தருளும் சிறுமைப்பட்டவர்களை மறவாதேயும், துன்மார்கன் தேவநாசன் நீர் கேட்டு விசாரிப்பது என்று தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்வானே. 14 அதை பார்த்திருக்கிறீரே, உபத்திரவத்தையும் குரோதத்தையும் கவனித்திருக்கிறீரே, நீர் பதில் அளிப்பீர். கர்த்தர் என்ன சொன்னார்? இன்னைக்கு நான் பதில் அளிக்கிறவன் சொன்னார். நீர் பதில் அளிப்பீர். ஏழையானவன் தன்னை உமக்கு ஒப்புவிக்கிறான், திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாய நீரே. டிஃபெண்டர் ஆஃப் த புவர். புவரை டிஃபெண்ட் பண்ணி, டிஃபெண்ட்னா என்ன அர்த்தம்? டிஃபெண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, விட்டு கொடுக்காமல் பேசுறதுக்கு பேர் டிஃபெண்ட். டிஃபெண்டிங். டிஃபென்ஸ் வேற, டிஃபெண்டிங் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா விட்டு கொடுக்காம பேசுறது. ஒருத்தரை குறித்து பேசுறார், அவர் இன்னொருத்தருக்கு சொந்தக்காரர். விளங்கலை விளங்க வைக்கிறதுக்கு நான் விட மாட்டேன். இன்னைக்கு கனவே காணாதீங்க. ஒருத்தர் என்ன செய்கிறார்? ஒருத்தரை குறித்து பேசுகிறார். அந்த பேசப்பட்ட அந்த நபர் யாருக்கு? இன்னொருத்தருக்கு சொந்தக்காரர். அவருக்கு எப்படி இருக்கும்? அவர் நேர்மையாக இருந்தால் ஓகே. ஆனால் இவர் என்ன செய்கிறார்? அவருக்கு பதில் கொடுக்கிறார். அவன் அதுலேருந்து என்ன கண்டுபிடிக்கிறான்னா,
யோ சொந்தக்காரனா இருக்கிறதுனால விட்டு கொடுக்காம பேசுறான். எவ்வளவு தப்பு பண்றான், ஆனாலும் இவன் என்ன செய்யறது இல்ல. ஆமையா அப்படித்தான் செய்வாயா, உனக்கு என்னையா பா அப்படிங்கிறான். என்னையா இது இப்படி கத்துறான்? அப்ப விட்டு இவ்வளவு தப்பு பண்ணாலும் இவன் விட்டு சொந்தக்காரன் ஆயிட்டாங்கிறதுனால விட்டு கொடுக்க மாட்டேங்கிறான். தப்பு தப்புன்னா தப்புன்னு சொல்ல தெரியல அவனுக்கு. ஆனால் சொந்தக்காரங்கிறதுனால என்ன செய்யறான், அவன் சொல்றவனை இவனை விட்டே கொடுக்க மாட்டேங்கிறான். அப்படின்னா இதுக்கு பேர் தான் டிஃபெண்டிங்னு பேர். யூ ஆர் டிஃபெண்டிங் சம்படி. விட்டு கொடுக்காம, என்னதான் தப்பு பண்ணாலும் விட்டு கொடுக்காம. தேவன் ஏழைகளை விட்டு கொடுக்காமல் பேசுவார். திக்கற்ற பிள்ளைகளை விட்டு கொடுக்காமல் பேசுவார். அதுதான் போட்டிருக்கு, உடைய ஏழைகளுக்கும் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் சகாயர் நீரே என்று போட்டிருக்கு. தம்மை நோக்கி கூப்பிடுகிற கர்த்தருடைய ஏழைகளை அவர் விட்டே கொடுப்பதில்லை. ஆமென். அவரை மாத்திரம் நான் நோக்கி பார்ப்போமானால், தேவனே நான் பணக்காரன் அல்லையா, நான் ஏழை போல கூப்பிடுகிறேன், இந்த ஏழைக்கு இறங்கும் என்று சொல்லி நாம் கூப்பிடும் பொழுது நம்மை விட்டு கொடுக்காமல், சத்ருக்கு முன்பாக நம்மை விட்டே கொடுக்க போறதில்ல. டேய், அவ்வளவு அட்டகாசம் அநியாயம் எல்லாம் பண்ணி போட்டு பயங்கர கோபம் ஆளாகி மோசேயுடைய மூலமாக நடத்தப்பட்டு பயங்கர கோபத்துக்குள்ள கர்த்தர் காட்டினாரு. ஆனா பீலியாமுக்கு முன்னால விட்டு கொடுத்தாரா? பாலாக்கு முன்னால? கேட்கறதுக்கு பதில் அவர்கள் அழகாய் இருப்பார்கள், அழகாய் பாளையம் இறங்குவார்கள், இஸ்ரவேலுக்கு சாபம் இல்லை, குறி சொல்லுதலும் இல்லை, மந்திரம் இல்லை. 3 முறை ட்ரை பண்ணான், விடாம ட்ரை பண்றான். 99 வரைக்கும் போராடுவான், விளங்கல. 99 வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில போறோம். அப்பயாவது விட்டுருவோமான்னு டர்ன்னு ஒரு ஏணியை வச்சு மறுபடியும் 3க்கோ 2க்கோ 1க்கோ 0க்கோ வந்துடும். விடமாட்டான். 80 வரையும் போராடிட்டோம், முடியாதுன்னு சொல்லிட்டான், விடமாட்டான். 99 வரையும் போறான். 100 நம்முடைய தேவனுடையது. அந்த 100க்கு நம்ம நின்று பிடிச்சாகணும். ஹல்லேலூயா. வெறுமனே கேட்டு போறது இல்ல கிறிஸ்தவம், போராட்டம். இட்ஸ் a life of battle. கிறிஸ்தவ வாழ்க்கை கர்த்தரை ஏற்றுக்கொண்ட அடுத்த நிமிஷமே பெரிய பயங்கரமான போராட்டம் தான். 100 வரைக்கும் போக வேண்டிய, எது வரைக்கும் போக வேண்டிய இருக்குது. அவன் நம்ம 60ல நம்ம விட்டுருவோமான்னு பார்த்துட்டு இருக்கான். 70லயாவது விட்டு தொலை, 99லயாவது நீ விட்டுட்டீங்கன்னா நீ எனக்கு சொந்தமானவனா மாறிடுவ. 100க்கு நாங்க சொந்தமானவர்கள். யார் கையில் 100 இருக்குதோ அவருக்கு தான் நாங்க சொந்தமானவர்கள். அந்த நம்பர் வரைக்கும் நாங்க போவோம்யா. 99 போக 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 வெப்பம், சூளை அதிகமாயிட்டே போகுது. ஹீட்டு போராட்டத்தினால விளங்கல, பயங்கரமா இன்க்ரீஸ் பண்ணிட்டு போறான். சிம்மு கிடையாது, ஹை ஹீட்ல போகுது வண்டி. தொடர்ந்து சூடு ஏறிக்கிட்டே போகும் கிறிஸ்தவ வாழ்க்கையில. 99 வரை ஏறினாலும் இந்த சூட்டை தணிக்கிறது 100. பட்டுன்னு தணிப்பார். அன்னைக்கு சிறையிருப்பு மாறும்போது இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சி உண்டாகும். ஒரு நல்ல டெக்னிக் இது கற்றுக் கொடுத்துருக்குறோம், பிடிச்சி வச்சுக்குங்க. போராட்டத்தின் நடுவில் சட்டி சுட்டதுரா, கை விட்டதுரான்னு சின்ன வயசில் ஒருத்தன் பாடினான், ஒருத்தன் கத்திக்கிட்டே பாடிட்டு போனான், சட்டி சுட்டதுரா கை விட்டதுரா அப்படின்னு. சினிமா பாட்டு அது. நமக்கு கை விட போகிறது இல்லை, அது சுட்டாலும் பரவாயில்லை. ஆனால் நம்மளை கைவிடாத தேவ நமக்காக கிரியை செய்கிற வரைக்கும் நாம் அதுக்கான கிருபையை தருகிறார். ஹல்லேலூயா. தேவன் நல்லவர். ஆமேன். அடுத்து 31வது சங்கீதம் 23, 24. உண்மையானவனை கர்த்தர் காப்பாற்றுவார். நம்ம வாழ்க்கையில் உண்மை இருந்தால் அந்த உண்மைக்கு பதில் தருவார். இன்னைக்கு வசனம் அப்படி தான் வருது. எப்படி வருது? நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய உண்மை, எல்லாத்துலேயும் உண்மை. பொய் சொல்லக்கூடாது. தெரியாம கூட பொய் சொல்ல வேண்டாம். தப்பிக்கிறதுக்காக பொய் சொல்லிட்டு ஓடிட வேண்டாம். அது என்ன உண்மையோ அதை சொல்லிடணும். விளையாட்டாக சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது பொய் சொல்லிட்டோன்ட்டு. இதை தேவன் அருவருக்கிறார் அந்த புத்தி. உண்மையாக இருக்கிறோம். உண்மை உள்ளவர்கள் தேசத்தில் குறைந்திருக்கிறார்கள் என்று எழுதியிருக்கிறது. அற்றுப்போகிறான். தேசத்தில் உண்மை உள்ளவர்கள் அற்றுப்போகிறார்கள். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுகிறான். அந்த உண்மை, கர்த்தர் உண்மையாக இருக்கிறார், அதுபோல் அவருடைய பிள்ளைகளை உண்மையுள்ளவர்களாய் எதிர்பார்க்கிறார். அப்போ இங்கே வசனம் சொல்லுது, உண்மையானவனை கர்த்தர்
தற்காத்து இடும்பு செய்கிறவனுக்கு பக்காவா பதில் தருவேங்கிறார். சும்மா இல்லை, ஃபர்ஸ்ட் கிளாஸ் பதில் நான் தருவேன், அவனை பற்றி கவலைப்பட வேணாம். நீ உண்மையாக இருக்கிறியா? உன்னுடைய வார்த்தையில் உண்மையாக இருக்குதா? நீ உன்னுடைய ஜீவியத்தில் உண்மையாக இருக்கிறியா? பரிசுத்தத்தில் உண்மையாக இருக்கிறியா? நீதியில் உண்மையாக இருக்கிறாயா? உன்னுடைய பொருளாதார ஃபைனான்ஸ் ஹேண்ட்லிங்கில் உண்மையாக இருக்கிறாயா? அன்பில் உண்மையாக இருக்கிறாயா? எல்லாத்துலேயும் உண்மையாக இருக்கிறாயா? ஸ்தோத்திரம். மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாக இருந்தான். அதெல்லாம் சர்டிஃபிகேட் வாங்கணும். அந்த சர்டிஃபிகேட் வாங்குறதெல்லாம் கடினமான காரியம்தான். உண்மைக்காக நின்னாலே ஒரு பெரிய போராட்டம், ஒரு பூகம்பமே எழும்பும், பெரிய பூகம்பம் எழும்பும். பொய் சொல்லி ஓடுறது தப்பிச்சுக்கலாம், ஆனால் உண்மையாக நின்று பார்த்தீங்கன்னா பயங்கரமான பூகம்பங்கள் எழும்பி நம்மளை மனமடிவாக்கிட்டே இருக்கும். ஆனாலும் கர்த்தர் சொல்லுகிறார், நீ உண்மையானவனாக இருந்தால் நான் உன்னை காப்பாற்றுவேனுங்கிறார். உன்னை காப்பாற்றுவேன், இடும்பு செய்கிறவனுக்கு நான் பதில் தருவேன்ட்டேன். அன்னைக்கு இருக்குது. அதனால் நஷ்டமோ கஷ்டமோ உண்மையை விட்டு நம்ம என்ன செய்ய வேண்டாம், வெளியில். டிஃபெண்டர் ஆஃப் தி அப்ரைட் அண்ட் ட்ரூ பீப்புள். 5ஆவதாக 94வது சங்கீதம் முதல் 2 வசனங்கள். நீதியை சரி கட்டுகிற இனி கர்த்தர் யாருக்கு பதில் தருகிறார்? பெருமைக்காரனுக்கு நான் பதில் தருவேனுங்கிறார். அல்லேலூயா. என்ன டே எடுப்பா பார்க்குறியா, என்ன பெரிய அப்படின்னு பெருமையாக ஒருத்தன் இருக்கான் பார்த்தீங்களா? சிலர் பார்த்தாலே ஒரு பெருமைக்காரங்கள் நல்லா தெரியும். மண்டகணம்னு நம்ம தமிழில் சொல்கிறோம். அகங்காரிகள் அப்படிங்கிற ஒரு வார்த்தை உண்டு. கவலைப்படாதீங்க, அப்படிப்பட்ட மக்களுக்கு நான் பதில் செய்வேன் அப்படிங்கிறார். அல்லேலூயா. நீங்களும் நானும் சில நேரங்களில் தாழ்த்தப்படுகிற அனுபவங்கள் இருக்கும். சில மனுஷர்களுக்கு முன்பாக தாழ்த்தப்படுவோம். ஏன்னா நமக்கு அவங்கள்ட்ட இருக்கிறதெல்லாம் நம்மள்கிட்ட இல்லை. அதனால் என்ன செய்கிறோம், தாழ்த்தப்படுகிறோம். ஸ்தோத்திரம். இந்த மண்டகணம் பிடிச்ச அத்தனை பேருக்கு நான் பதில் செய்வேன்னு ஓப்பனாக கொச்சையாக பேசணும்னா அப்படி உனக்கு எல்லாம் இருக்குங்கிறதுனால தானே இல்லாதவனை ஒரு மாதிரி பார்க்குற இரு. ஆனால் அந்த இல்லாதவன் யாருக்கு சொந்தங்கிறத மறந்துட்ட நீ. அவன் யாரை நோக்கி கூப்பிடுவான்னு உனக்கு தெரியாதுல்ல. அவன் ராத்திரி ரகசியமாக தேவனை நோக்கி கூப்பிடுவான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவனுடைய சத்தம் என் காதில் எட்டுதுன்னு ஆண்டவர் சொல்லுவார். அவனுக்கு நான் பதில் தருவேன் அப்படின்னு சொல்லுகிறார். அல்லேலூயா. இப்படி பெருமையாய் பார்க்கிற சுபாவங்கள் நமக்கு இல்லாதபடிக்கு நம்மை காத்துக்கொள்வோமாக. அல்லேலூயா. சரியாகட்டுங்க. இந்த கடைசியாக எரேமியா 51வது அதிகாரத்தில் 56வது வசனத்தை பார்க்கும்போது பாபிலோனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. பாபிலோனை பாழாக்குகிறவன் அதன் மேல் வருகிறான், பிடிபடுவார்கள், முறிந்து போகும், நிச்சயமாய் பதில் தருவார். இது எதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதுனா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இஸ்ரவேல் ஜனத்தை பாபிலோனியர்களுடைய கையில் ஒப்பு கொடுத்தது தேவன்தான். அது அந்த அவர்களுடைய முரட்டாட்டத்தின் நிமித்தம், பாவத்தின் நிமித்தம். ஆனால் பாபிலோன் என்ன செய்யறான்னா, மாட்டினாண்டான்னு சொல்லிட்டு ஒடுக்குறான். சத்ரு எப்படி நினைக்கிறான், சத்ருவின் கையில் ஒப்பு கொடுத்ததே கர்த்தர் தான். ஆனால் அந்த சத்ரு என்ன செஞ்சிருக்கணும், இனி மாட்டினா இனி செத்தாய்வேன்னு சொல்லி நசிக்கிறலான்னு சொல்கிறான் பார்த்தீங்களா? அங்கே தான் கர்த்தர் இருந்திருக்கிறாங்க. அந்த காலங்கள் முடிஞ்ச பிறகு, உடைய போராட்டத்தின் காலங்கள் முடிஞ்ச பிறகு, சத்ருடைய இஷ்டத்துக்கு ஒப்புக்கூடாத நல்ல தெய்வம் சத்ருக்கு பாபிலோனுக்கு பதில் செய்வேன், பாபிலோனை பாழாக்குகிறவர்கள் இப்போ வர்றான் பார் அப்படின்னார். என் ஜனத்தை பாழாக்கணும்னு சொல்லி நீ நினைத்தாயே, என் ஜனத்தை உன் கையில் ஒப்பு கொடுத்த அந்த ஒரே காரணத்தின் நிமித்தம் அவன் பேரும் சந்ததியும் பூமியிலே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நீ எந்திரிச்சாயே, இப்போ உன்னை பாழாக்குகிறவனை நான் அனுப்புகிறேன் பார் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இது ஒரே வசனத்தை வாசித்துட்டு பிறகு இந்த வசனத்தை தொட்டுட்டு நம்ம போகலாம். நாம செய்ய வேண்டிய ஒரு காரியம் 1 தீமோத்தேயு 5வது அதிகாரம் 4வது, கடைசியாக 1 தீமோத்தேயு 5வது அதிகாரம் 4வது வசனம் என்ன போட்டிருக்குது? இது புதிய ஏற்பாட்டில் இதை குறித்ததான ஒரே ஒரு வசனம் இங்கே தான் வருது. வாசிங்க. விதவையானவளுக்கு பிள்ளையாவது பேரன் பேத்திகளாவது இருந்தால் இவர்கள் முதலாவது தங்கள் சொந்த குடும்பத்தை தேவபக்தியாய் விசாரித்து பெற்றார் செய்த நன்மைகளுக்கு பதில் நன்மைகளை செய்ய கற்றுக்கொள்ள கடவர்கள். அது நன்மையும் தேவனுக்கு பிரியமுண்டாயிருக்கும். இப்போ இந்த பிள்ளைகள் பதில் கொடுக்கணும். ஆண்டவர் பிள்ளைகளுக்கு பதில் கொடுக்கறதுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறார். ஒரு பிள்ளைகளை வளர்த்துருக்காங்க,
தாய் தகப்பன் பிள்ளைகளை வளர்த்துருக்குறாங்க. ஆனால் தகப்பனார் போய்விட்டார், அந்த வீட்டை விட்டு அவர் பரவத்துக்கு போய்விட்டார். அப்போ அந்த அம்மா பாவம் ஏழை விதவியாக இருக்குது. அந்த விதவைகளுக்கு பிள்ளைகள் மாத்திரம் இல்லை, பேர பிள்ளைகள் இருக்கிறாங்க, பேரன் பேத்தி. ரொம்ப அழகாக சொல்கிறார் ஆண்டவர், பேரன் பேத்தி இருக்கிறாங்க. அப்படின்னா அந்த பேரன் பேத்தியெல்லாம் என்ன, அவங்களுக்கு ஒரு பதில் செய்யணுமா, அதை கற்றுக் கொடுக்குறார் பாருங்க. பெற்றார் செய்த நன்மைகளுக்கு பதில் நன்மைகளை செய்ய தாத்தா பாட்டிய பேரப்பிள்ளைகள் அந்த குடும்பங்களுக்கு பதில் நன்மையை செய்யணும்னு கற்றுக் கொடுக்கிறார். சூப்பரான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன். அல்லேலூயா. அதான் செத்து போயிட்டாங்க போங்கடான்ட்டு ஓடக்கூடாது. ஸ்தோத்திரம். பதில் நீ செய்யணும் திரும்பி. பதிலளிக்கிற தெய்வம், மனுஷர்களும் பதில் செய்யணுன்ட்டு விரும்புகிற ஒரே ஒரு இடம் இங்கே தான் வருது புதிய ஏற்பாட்டில். அல்லேலூயா. அப்போ நம்மளும் பதில் செய்யணுன்ட்டு விரும்புகிற தெய்வம். அல்லேலூயா. எவ்வளோ பாடுபட்டு வளர்த்து பெற்று வளர்த்து பயங்கரமான காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு நன்மைகளை செய்த பிறகு அந்த பேரம் பேத்தி இந்த நன்மைகளை மறக்கக்கூடாது. ரொம்ப தெளிவாய் சொல்லுகிறார், பெற்றார் செய்த நன்மைகளுக்கு. அப்போ தங்கள் சொந்த குடும்பத்தை தேவபக்தியாய் விசாரிக்க வேண்டியிருக்குது. இன்றைக்கி சொந்த பிள்ளைகளே தன் தாயின் தகப்பனாரை கைவிடுறது பார்க்குறோம். அப்பா இறந்துட்டாருன்னா அம்மாவை கவனிக்கிறதே இல்லை பிள்ளைகள். அது ஒரு அனாத பொம்பளை, அப்படி குப்பை தொட்டில்கிட்ட போய் வாழு வா அப்படிங்கிறான். இப்படியெல்லாம் கிறிஸ்தவர்கள் பேசுகிறதும் உண்டு. பெற்ற தாய் தகப்பனாரை ஒரு 2 இட்லி கூட கொடுக்க முடியாதபடிக்கு படா போ 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 நாய் பேய் இப்படியெல்லாம் சொல்கிற ஆட்கள் உண்டு. தேவன் பார்த்து கொண்டு இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு காலம் அதை நாம் செய்யக்கூடாது. ஒரு காலம் அந்த நன்றியை மறக்கவே கூடாது. தாய் தகப்பனார் நமக்கு செய்ததான நன்மைகளை மறக்கவே கூடாது. அவங்கள மன்னிக்க முதல்ல பழகணும். அவங்க சில நேரங்களில் கஷ்டப்படுத்தியிருப்பாங்க நம்மளை. இங்கே யாராவது பிள்ளைகள் இருந்தால் உங்களுக்கு அது அறிவுரையாக இருக்கும். அவங்க கஷ்டப்படுத்தியிருப்பாங்க, சில காரியங்களில் திட்டி இருப்பாங்க, சிலர் அடிச்சிருப்பாங்க, பிரிண்டாக இருக்கும் மனசில். மன்னிக்கவே மாட்டோம். அப்படி இருக்க வேண்டாம். நம் தகப்பன் தானே, நம் தாய் தானே, அவர்களை மன்னிக்கணும் முதல்ல. நம்முடைய நன்மைக்காகத்தான் சரி. சில நேரங்களில் எக்ஸ்ட்ரா ஓவராக போயிருப்பாங்க, பரவாயில்ல மனுஷர்கள். ஆனால் அவர்களுடைய கஷ்டகாலத்தில் வரும்பொழுது பேரம்பேத்தியை பழி வாங்கக்கூடாது. வரட்டும் தாத்தா வருவார்ல, அப்போ ஒரு டம்ளர் தண்ணி கொடுறேன் வருவார்ல, அப்போ பார்த்துக்கிறேன் சொல்கிறார். தேவபக்தியாய் விசார், தாத்தா என்ன வேணும், அம்மா என்ன வேணும் தாத்தா, நான் செய்கிறேன், நீங்கள் அங்கே இருங்க, நான் தேவ பக்தியோடு விசாரித்து பெற்றார் செய்த நன்மைக்கு பதில் நன்மைகளை செய்ய கற்றுக்கணும்னு, பதில் கொடுக்கறதுக்கு கற்றுக்கணும்னு சொல்லி தருகிற நல்ல தெய்வம். அல்லேலூயா. இதை செய்யும்போது தேவன் அது நன்மையும் தேவனுக்கு முன்பாக ரொம்ப பிரியமாக இருக்கான். பட்டுன்னு கையை நீட்டிடுவாராக்கும், உடனே நீட்டிடுவார். நீட்டிட்டார்னா நம்ம இனி பேரம்பேத்தி சைன்கிட்ட போயிடுவான். அல்லேலூயா. உங்களுக்கு உங்களுடைய பெற்றோர்களை கவனித்தீர்கள் என்று, தேவபக்தியோடு கவனித்தீர்கள் என்கிற திருப்தி உங்கள் வாழ்க்கையில் எனக்கு கண்ணை மூடுற, அவங்க கண்ணை மூடுறதுக்குள்ளாலையும், அவங்க கண்ணை மூடினாலும் நீங்கள் கண்ணை மூடுறதுக்குள்ளால உங்களுக்கு அது வாய்ஸ், அந்த சாட்சி சொல்லிக்கிட்டே இருக்கணும் மனசு. எங்கள் அப்பாவை நல்லா கவனிச்சுக்கிட்டேன், எங்கள் அம்மாவை நல்லா கவனிச்சுக்கிட்டேன், எனக்கு அதில் சந்தேகமே கிடையாது. ஸ்தோத்திரம். என்ன சில நேரங்களில் அவங்க பண்ணுற சேட்டையில் கொஞ்சம் கத்தியிருப்பேன். பெற்றோர்கள் சில நேரங்களில் வயசானதுக்கப்புறம் சேட்டை பண்ணுவாங்களா இல்லையா? ஆமாம் பண்ணுறாங்க. கையுமா கையுமா. எங்கள் அப்பா அம்மாவுக்கு எங்கள் அப்பாவுக்கு காலைல வச்ச சாம்பார் மத்தியானம் சாப்பிட மாட்டாங்க, மத்தியானம் வச்ச சாம்பார் சாப்பிட மாட்டாங்க. இது எல்லார் வீட்லேயும் இப்படி தான் பிரச்சனை. சுட சுட வேணும், எல்லாமே சுட சுட. அப்படி ஒரு வண்டி நெய் ஊற்றி, காலையில் சாப்பாடு, மத்தியானம் சாப்பாடு, சாயந்தரம் சாப்பாடு. இந்த L4 L5 எல்லாம் என்ன ஆகும்? முதுகெலும்பே போயிடும் சமைச்சவங்களுக்கு. இது ஒரு நாளா 2 நாளா? ஒரு 4 மாதம் உட்கார்ந்தாங்கன்னா என்ன ஆகுறது? நம்ம உட்காந்துக்க வேண்டியதான். அப்போ அந்த இடத்துல எரிச்சல் வருமா வராதா? பரிசுத்தவான்களே, ஒரு விசனம் வருதா இல்லையா? நடா இது பிள்ளைகளை கவனிக்க முடியல, அதை பண்ண முடியல, எப்போ பார்த்தாலும் கிச்சன்லையே கிடக்க வேண்டியிருக்குது. ஆச்சே என்ன வாழ்க்கை, நொந்துரும். இந்த பக்கம் புருஷங்காரன்னு சொல்லுவான், எங்கள் அப்பாவுக்கு அது இன்னும் கோல்டாகிடுச்சு, நீ என்ன சரியில்லையா? இது விறுவிற கத்துவார்.
புரியாமல் இருக்கும். அந்த அம்மா பெண்மணி என்னத்துக்கு யாருக்கு தான் பதில் சொல்கிறதுன்னு தெரியாமல் அப்படி இருக்கும். இந்த ஆள் மண்டை எப்போ போடுவானோ, ஐயோ அப்படியெல்லாம் விசனம். அது சில நேரங்களில் சேட்டைகள் பண்ணத்தான் செய்கிறாங்க. ஆனாலும் என் மேல் விழுந்த கடமை. அப்போ என் மேலே, பிள்ளைகள் மேலே விழுந்த கடமை. ஆனால் பேர பிள்ளைகள்லாம் எப்படி இருக்கணும்னா, தாத்தா சீக்கிரம் மண்டையை போட்டால் தொல்லை ஒளியும் அப்படின்னு இருக்கக்கூடாது. கரெக்டாக நம்ம திருப்பி பதில் செய்யணும். இது நாம் செய்யக்கூடிய பதில். வாசித்துட்டு முடிக்கலாம். அல்லேலூயா. உபாகமம் 32, 35, 36 வாசித்துட்டு முடிச்சிடலாம். அல்லேலூயா. எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். 32, 35, 36. பழி வாங்குவதும் பதில் எழுப்பதும் எனக்குரியது. ஏற்ற காலத்தில் அவர்களுடைய கால் தள்ளாடும். அவர்களுடைய ஆபத்து நாள் சமீபமாய் இருக்கிறது. அவர்களுக்கு நேரிடும் காரியங்கள் தீவிரித்து வரும். கர்த்தர் தம்முடைய ஜனங்களை நியாயம் தீர்த்து அவர்கள் பலன் போயிற்றென்றும் அடைக்கப்பட்டவர்களாவது விடுதலை பெற்றவர்களாவது ஒருவரும் இல்லை என்றும் காணும்போது தம்முடைய ஊழியக்காரர் மேல் பரிதாபப்படுவார். ஹல்லேலூயா. அவர்கள் பலன் போயிற்று. ஏற்ற காலத்தில் தள்ளாடும் காலு. ஆபத்து நாள் சமீபமாய் இருக்கிறது. அவர்களுக்கு நேரிடும் காரியங்கள் தீவிரமாய் வருகிறது. கவலைப்படாதேன்னு சொல்றாரு. ஆமேன். ஓ, இது விளங்குறதுக்கு உங்களுக்கு இவ்வளவு லேட் ஆகுதோ? சரி. ஆஹா, இன்னைக்கு கால் ஒன்று நிற்கிறான்னு பார்க்காத. இன்னைக்கு அவன் பலசாலியா இருந்து உனக்கு விரோதமாய் பேசுகிறான்னு பார்க்காத. இன்னைக்கு ஆபத்து அவனுக்கு வரலைங்கிறத பார்க்காத. அவனுக்கு ஒண்ணுமே நேரிடுகிறதில்லைன்னு பார்க்காத. அவனுக்கு ஆபத்து சமீபமாய் வந்தது. அவன் தள்ளாடுகிறான். அவனுடைய காரியங்கள் தீவிரத்து பயங்கரமான காரியங்கள் அவனுக்கு விரோதமாய் வருகிறது. பதில் செய்கிறது என்னுடைய வேலை. என் ஊழியக்காரன் மேல் நான் பரிதாபம் கொள்வேன்னு கர்த்தர் சொன்னார். அல்லேலூயா. நம்மேல் பரிதாபம் கொள்ளுகிற தேவன், பாடுபட்டவன் மேல் பரிதாபம் கொள்ளுகிற தேவன், உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அற்பமாய் எண்ணாத தெய்வம். ஒரு காலம் வரைக்கும் அதை அனுமதிக்கிறார். அனுமதித்த பிறகு நம்மை உபத்திரவப்படுத்தினவருடைய கால்கள் தள்ளாட ஆரம்பிக்கிறது. ஹல்லேலூயா. ஆஹா, 35ல ஹல்லேலூயா. உபத்திரவப்படுத்தினுடைய கால்கள் தள்ளாடும். உபத்திரவப்படுத்தினுடைய கால்கள், அவனுடைய ஆபத்து நாள் சமீபம் வந்துருச்சுட்டாரு. அவனுக்கு நேரிடும் காரியம் தீவிரித்து நேரிடும். ஆகையினாலே பழிவாங்குதல் எனக்குரியது. நான் பதில் செய்வேன். என் ஊழியக்காரர் மேல் நான் பரிதாபம் கொள்வேன் என்று சொன்னார். இன்றைக்கு பதிலளிக்கிற தேவன், அக்கினினால் பதிலளிக்கிற தேவனே தேவன். எந்திரிச்சின்னு ஜெபம் பண்ணிட்டு டக்குன்னு வீட்டுக்கு ஓடி போயிடுவான். அல்லேலூயா. பழி வாங்குகிற தேவனுடைய முகத்தை பார்க்கலாம். பதில் கொடுக்கிற தேவனுடைய முகத்தை பார்க்கலாம். அக்கினியினால் பதிலளிக்கிற தேவனே தேவன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரயோஜனமானவர்களை போதிக்கிற தேவன், நன்மையானவர்களை தருகிற தேவன். நாம் என்ன செய்யணுங்கிறதையும் போதிச்சிட்டாரு. பேரம்பேத்தியெல்லாம் அந்த லெவலில் வந்த பிறகு தன் வீட்டை பக்தியோடு விசாரித்து நன்மைகளை செய்யணுமாம். இது தேவனுக்கு முன்பாக பிரியமும் நீதியுமா இருக்கிறது. நம்ம அதை மறக்கக்கூடாது. ஹல்லேலூயா. நீதிமானுக்கு தன் நீதிக்கு தக்கதாக பதில் கொடுக்கிறாராமே. பெருமைக்காரன் அகந்தக்காரனுக்கு பதில் தருகிறாராமே. எல்லாத்துக்கும் பதில் தருவேன். சிறுமைப்பட்டவனுக்கு பதில் தர்றார். ஏழைகளுக்கு பதில் தர்றார். இஸ்ரவேல் ஜனத்தை ஒடுக்கின பாபிலோனியருக்கு பதில் தருகிறார். ஹல்லேலூயா. நானே உனக்கு பதில் தருவேன் என்று சொன்னார். நீ நல்ல கம்பீரமாய் ஸ்தோத்திரம் பண்ணாவிட்டால் இது ரொம்ப விசனமான ஒரு காரியம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஊழியக்காரன் மேல் பதில் பரிதாபப்படுவாராம். ஸ்தோத்திரம். அவனுடைய ஆபத்து நாள் சமீபமாய் இருக்கிறது. அவனுக்கு நேரிடும் காரியங்கள் பயங்கரமாய் பக்கத்தில் வந்துருச்சு. Glory to God. Glory to God. 35 கொடுங்க. ஹல்லேலூயா. ஓ, praise the Lord. அவனுடைய கால்கள் தள்ளாடும். ஆபத்து நாள் சமீபம். அவனுக்கு நேரிடுகிற காரியங்கள் தீவிரித்து வருகிறது. ஆகவே நான் பதில் தருவேன் என்று சொன்ன நல்ல தெய்வத்துக்கு அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நீ மாத்திரம் நான் உனக்கு கற்பித்த கட்டளைகள் நியாயங்கள் சகலத்தை கைக்கொள். அடுத்து 2வது காரியம், என்னை முன்னால விடுங்கிறார். நான் பதில் தந்துட்டு இருப்பேன், நீ அமைதியா இருன்னு கர்த்தர் சொல்றார். இதை விட ஒரு நல்ல காரியம் டானிக்கு நமக்கு என்ன வேணும் சொல்லுங்கள். சொல்லுங்கள் பார்க்கலாம். வீடுகளுக்கு போகும்போது தான் நமக்கு எல்லா பிரச்சனையும் ஆரம்பிக்குது. ஆனால் இன்னைக்கு கர்த்தர் நமக்கு பதில் கொடுத்துட்டார். உன் வீட்டில் பிரச்சனை ஆரம்பிக்குது. உன்னை அஃபெண்ட் பண்ணாதவன் இருக்கத்தான் செய்வான், உன்னை அஃபெண்ட் பண்ணுகிறவன். ஆனால் என்னை விடு, நான் அவனுக்கு பதில் சொல்றேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். டிஃபெண்டர் ஆஃப் த புவர். ஏழைகளை விட்டு கொடுக்காமல் பேசுகிற தெய்வம். தம்முடைய ரத்தத்தினால கழுவப்பட்டு சம்பாதித்த சபையை விட்டு கொடுக்காமல் பேசுகிற தெய்வம்.
நான் மாத்திரம் அவருடைய கட்டளையின்படி ஒழுங்காக இருக்கோமாங்கிறது ரொம்ப முக்கியம். பெருமைக்காரனாக இருக்கக்கூடாது. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். அகந்தை உள்ளவனாக இருக்கக்கூடாது. மண்டகணம் பிடிச்சவனாக இருக்கக்கூடாது. நம்மள்கிட்ட இருக்கிறது மற்றவன்கிட்ட இல்லைங்கிறத அற்பமாய் பார்க்கக்கூடாது. கர்த்தருக்கு சோத்திரம். அப்படி இருந்தால் அகங்காரிகளுக்கு பதில் சொல்லுகிற தேவன் நமக்கும் அதே பதிலை கொடுக்க வேண்டிய நிலைமை வந்துடும். அதுக்கு நம்ம தப்பித்து கொள்ள வேண்டுமானால் தாழ்மைப்படுத்துகிறது ரொம்ப முக்கியம். என் தெய்வமே பாவியாகி என் மேல் கிருபையாயிரும் என்று சொன்ன அந்த தாழ்மை நமக்குள்ளே வருவதாக. நல்ல பிதாவே, கர்த்தர் கொடுத்த அநேக காரியங்களை கர்த்தர் பேசினீர் ஐயா. ஆர்டினேஷன் கொடுத்தேன்னு சொன்னீங்களே முதல்ல அப்பா, மறக்க வேண்டாம்ப்பா. நம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் மறக்கக்கூடாது ஐயா. நான் என்னை பாஸ்டராக நீங்கள் வச்சிருக்கிறீங்க. அந்த பாஸ்டர் தொழிலே நான் மறந்துட்டேன்னா என்ன ஆகுறதப்பா? இதை கொடுத்தது நீங்கள் தானே. மூச்சு இருக்கிற வரைக்கும் இந்த ஊழியத்தை செய்யணும் தானே, செய்வான் என்று தானே நம்பி சொல்லியிருக்கீங்க. அதுபோல் ஆர்டினேஷன் எல்லாருக்கும் கொடுத்துருக்குறீங்க. போய் கனி கொடுத்து படரி கனி கொடுங்கள். அப்போ நீங்கள் என்ன கேட்பீங்களோ பிதா தருவார். அதுக்கு தான் நான் உங்களை ஏற்படுத்தினேன். ஆர்டினேஷனே கொடுத்துட்டேன்னு சொன்னீங்களே ஐயா. இது ஒரு பக்கம் சந்தோஷமாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் எவ்வளோ பொறுப்பு எங்களுக்கு உண்டு என்பதை கர்த்தர் உணர்த்தி காட்டினீர். தொடர்ந்து எங்களுக்கு கர்த்தர் நடத்த செபிக்கிறோம். கர்த்தர் நடத்துவீரப்பா. நீர் உண்மையுள்ள தேவன், உண்மையுள்ளவனுக்கு பதில் தருவேன்னு கர்த்தர் சொன்னீர். அப்படியே செய்தலும் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.